அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் ஒப்பிடப்பட முடியாதவர், ஒப்பற்றவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். அதற்கு தகப்பன், மகனே, நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிற்று. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார் என்பதை நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, thank you Jesus. Oh hallelujah, hallelujah, hallelujah. Thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, நீங்க மகத்துவமானவர், மகத்துவமானவர், மகத்துவமானவர். நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரே, நீர் இன்றைக்கும் மாறாதவர், 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 மாறாதவர். இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை குறைந்து போவது இல்லை ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ராஜாவின் சமூகத்தில் நின்று உம்மை துதித்து பாடு, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க பாராட்டின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாசித்த வேத வசனங்களோடு கூட உம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. வந்த மக்கள் ஒருவர் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனை சந்தித்த அனுபவத்தோடு போக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. காணிக்கை கொடுத்த கரங்களையும் குடும்பங்களையும் கூட நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. திரும்ப ஒரு காலை பொழுதிலும் கூட தேவனுடைய சமூகத்தை வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். பொதுவாக இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு நினைக்கிறேன். யாராச்சும் தெரியுங்களா? நமக்கு எங்கே தெரிய போகுதுங்களே. இன்னைக்கு அடுத்து வாருங்களா? அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆகையினால நான் இப்படியான சில செய்திகளை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏனோ தெரியல, இந்த காரியத்தை மட்டுமே தேவ ஆவியானவர் திரும்ப 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 எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு சில வாலிபரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய இருதயத்தில் உங்களை குறித்து மிகுந்த மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியாக ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்குது, பல வருஷங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ எல்லாம் பிரசங்கம் பண்ண நேரத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிஞ்ச பிறகு 2 நபர் வந்து கேட்டீங்க. அதில் ஒருத்தர் கிடையாது. நம்ம சபையில் எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாலும் கூட ஒருத்தர், ஒருவேளை பிரதர் என்னை குறித்து தேவன் சொன்னாரா? அப்படி இல்லை. ஆனால் எந்த நபருக்காக தேவன் இடைப்பட்டாரோ அந்த நபர் என்கிட்ட வந்து சொன்ன பிறகு, அப்போ சில விஷயங்களை நான் சொன்ன பிறகு தன்னுடைய வாழ்க்கையை அவர் சரிப்படுத்திக்கிட்டாரு. பிறகு தேவனுக்குள்ளாக அவர் கட்டப்படுவதற்கு அது ஏதுவாக இருந்தது. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் புறப்பட்டு அது வெறுமையாய் முடிந்து போவது கிடையாது. அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஆகையினால இந்த காலை வேளையிலும் கூட தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். இந்த 4 சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், 4 சுவிசேஷமாக தான் சொல்லும்.
ஆனால் இந்த 4 சுவிசேஷமே 4 விதமான ஜீவன்களை உடையதா இருக்கிறது. நமக்கு தெரியும் எப்படியாக பரலோகத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கும் பொழுது 4 ஜீவன்கள் அவரை சுற்றிலுமாக வீற்றிருக்கும். 4 ஜீவன்கள் தான் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கும், அல்லது 4 ஜீவன்களை தாண்டி ஒருவரும் அவரை நெருங்க முடியாத அளவுக்கு 4 ஜீவன்கள் இருக்கும். நம்முடைய தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2:38 அதுதான் ஜீவனை உடையதா இருக்கிறது. இதை காவல் காக்கும்படியாக 4 சுவிசேஷம் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷமே 4 விதமான ஜீவனை உடையதா இருக்கிறது. மத்தேயு சிங்கம், அதுக்கு அடுத்தது காளை, மனுஷ முகம், யோவான் கழுகு முகம். பல நேரங்களில் யோவான் மிக உன்னதமான ஒரு காரியம். யோவான் அவரை சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று காண்பிக்கிறதான ஒரு சுவிசேஷம். ஆகையினால்தான் ஆதியில் அவர் துவக்கமே இப்படி இருக்கும் பாருங்க. பிறப்பு குறிச்செல்லாம் அவர் எதையும் பேச மாட்டார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறிச்செல்லாம் எழுத மாட்டார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டார். ஆகையினால் அது ஒரு மகத்தான ஒரு சுவிசேஷமாக இருந்தது. அது ஈகிள் ஸ்பிரிட் உடையதாக இருந்தது. மத்தேயு சிங்க ஆவி, சிங்கத்தின் ஆவியுடையதா இருந்தபடினால மத்தேயு இந்த சுவிசேஷத்தை யூதருக்கு எழுதுகிறார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா இவர் தான். ஆகையினால்தான் அவர் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார் அப்படி பார்த்தோம்னா, இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறினது, இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறினது என்பதை குறித்து அவர் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இது நடந்தது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால அவர் யூதருக்கு எழுதுகிறார், மார்க்கு புறஜாதிக்கு எழுதுகிறார், லூக்கா கிரேக்கருக்கு எழுதுகிறார். ஆகையினால் இந்த சுவிசேஷங்கள்லாம் எப்படியா இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா, ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. தேவ ஆவியானது அதுக்கு பின்பாக இருந்து ஒரு சில விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்க ஆரம்பித்தார். பல நேரங்களில் இந்த 4 சுவிசேஷங்களா ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஒரு சிலர் சொல்ல மறந்ததை அல்லது சொல்ல விட்டதை இன்னொருவர் எழுதுவார். மிக முக்கியமாக நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மட்டுமே இந்த பெத்தஸ்தா குளத்தின் அற்புதத்தை பற்றி பேசுவார். அந்த பிறவி குருடனுடைய கண்களிலே இயேசு சேறு பூசி சீலவும் குளத்தில் போய் கழுவு, அந்த காரியம் யோவான் எழுதுவார். கானா ஒரு கல்யாணத்தை குறித்து யோவான் எழுதுவார். அது போல லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கும், மத்தையும் மார்க்கும் சொல்லாத காரியத்தை லூக்கா எழுதுவார். ஆனால் அந்த 4 சுவிசேஷத்தில் முதலாக எழுதப்பட்ட சுவிசேஷம் எது அப்படி பார்த்தோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் தான் முதலாக எழுதப்பட்ட 4 சுவிசேஷத்தில் முதலாக எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க் தான். இவர் இயேசுவுடைய நேர்முக சீஷரா இல்லாமல் போனாலும் கூட இயேசுவின் காலகட்டத்தில் ஒரு சின்ன பையனா இருந்தார். இவர் ஏறக்குறைய யாரா இருந்தா அப்படி பார்த்தோம்னா, யாரா இருப்பாருங்க, நமக்கு என்ன தெரியுங்களே, பர்னப்பாவுடைய சிஸ்டர் என்ன சொல்றாங்க, பர்னப்பாவுடைய சகோதரியின் மகன் தான் இந்த மார்க்கா இருந்தார். பவுலுடைய காலகட்டத்தில் மிஷனரி ஊழியத்தில் கப்பல் பிரயாணத்தை பாதி தூரம் போயிட்டு இவர் அந்த காரியத்திலிருந்து பின்வாங்கினபடியில் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் பல காலங்களுக்கு பிறகு பவுல் எழுதுவார், மார்க்கு என்னுடைய ஊழியத்தில் மிக அவசியமான ஒருவனாக இருக்கிறான். பிறகு இவர் பவுலோடு கூட ஊழியம் செய்தார், பேதுருவோடு கூட இணைந்திருந்தபடியால் தான் எல்லா காரியத்தையும் அவர் சேகரித்து தேவ ஆவியானவருடைய கிருபையினால் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுத ஆரம்பித்தார். சரி, இந்த காரியம் நமக்கு இப்பொழுது அவசியமானது ஒன்றும் கிடையாது. ஆகையினால இந்த சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷகர் மத்தேயு எழுதாததை மார்க்கு எழுதாததை, யோவான் எழுதாததை இந்த லூக்கா எழுதுகிறார். இந்த 15ஆம் அதிகாரம் என்னவா இருக்கிறது பார்த்தோம்னா, இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. நீங்கள் பைபிள் காலேஜில் அல்லது பைபிள் ஸ்டடியில் படிக்கிறவங்களுக்கு இந்த 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. யாராச்சும் தெரியுங்களா? காணாமல் போன அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரத்துடைய தலைப்பு என்ன அப்படி பார்த்தோம்னா, காணாமல் போன அதிகாரம். அதிகாரம் காணாமல் போல, இந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சம்பவங்கள், காணாமல் போன காரியங்களை குறித்து இயேசு உவமையாய் சொன்ன ஒரு விஷயம். எப்போ இந்த உவமை சொல்லுகிறார் அப்படி பார்த்தோம்னா, சகல ஆயக்காரரோடும் பாவியோடு கூட இயேசு போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு
ஆயக்காரர் வரி வசூலிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற போக மாட்டாங்க. அவனை ஒரு பெரிய விரோதியாக பார்ப்பாங்க, பாவியாக பார்ப்பாங்க. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை காணாத சுத்த கண்ணராக இருக்கக்கூடிய அவங்களோட கூடவும் பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ பரிசேயர்லாம் பார்த்து, உங்களுடைய போதகர் என்ன ஆயக்காரரோட பாவியோடு கூட சாப்பிட்டுலாம் இருக்காரு. மற்றவங்கள ரொம்ப பில்டப்லாம் கொடுப்பாங்க, அப்படியே தன்னை பெரிய ஆளாக காட்டுவாங்க. ஆனால் மகா பெரியவர் என்ன செஞ்சார்னா தன்னை எளிமையாய் மாற்றிக்கொண்டார். ஆகையால திருக்கதரிசி சொல்லுவார், தேவன் எளிமையில் மறைந்திருந்து தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ இந்த அதிகாரத்தில் உடனே இயேசு பேரபிள் ஊமைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 3 ஊமைகள் இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 ஊமைகள் இருக்கும். இந்த 3 ஊமைகளும் மகத்தான ஊமைகளாக இருக்கும். இதுல இந்த கடைசி ஊமையை தான் ஏறக்குறைய மிக அற்புதமாய் அவர் பேசியிருப்பார். நம்முடைய தீர்க்கதரிசியானவர் கூட 1950 வருஷத்துல இதை குறித்து ஒரு அழகா பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். முதலாவதாக இது எப்படி துவங்குகிறது அப்படி பார்த்தோம்னா, இந்த 15ஆவது அதிகாரத்தை இயேசு எப்படி துவங்குகிறார்? ஒரு மனுஷன் 100 ஆடு உடையவனாய் இருந்தான். இந்த 100 ஆடுகளை அவன் வைத்திருக்கிற நேரத்தில் அவன் மேய்ச்சிக்கிட்டே போறான். ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்ப அந்த மனுஷன் 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டுட்டு ஒரு ஆட்டுக்காக அவன் தேடி போய் அதை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த பிறகு தன்னுடைய சிநேகிதர் மற்ற எல்லாரும் சொல்லிட்டு, காணாமல் போன அந்த ஆட்டை நான் கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். முதல் ஊமை. இயேசு சொன்ன அந்த சமயத்தில் சொன்ன 3 ஊமைகளில் முதல் ஊமை எப்படியாக இருக்கிறது? ஒரு மனுஷன் 100 ஆடு உடையவனாக இருந்து 1 காணாம போச்சு, பிறகு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த ஊமை, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தால் 1 வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி புருஷன் வரதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சிருந்தோம். இதுக்கு சொல்றாரு, அப்படி அவள் கண்டுபிடிக்கலன்னா அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக விபச்சாரம் என்ற குற்றம் சாட்டப்படுவாள். ஆகையால் அவள் என்ன செய்கிறாள்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த 1 வெள்ளிக்காசு எங்க போச்சு, அது தலைமாலை என்று சொல்லுவார், அந்த காசு எங்க போச்சு தேடிக்கிட்டு அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சிட்ட பிறகு தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு, என்னோட வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு, அந்த வெள்ளிக்காசு எனக்கு கிடைச்சிச்சு அப்படி சொல்லி எல்லாரும் கூட சந்தோஷப்படுவார். 2வது ஓமை. இந்த 3வது ஓமை கொஞ்சம் நீண்ட நெடு ஓமையா இருக்கிறது. இது மிக அற்புதமாய் கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்ற ஊமை எல்லாமே ஏதோ கற்பனையில வந்த கதை கிடையாது. தேவனுடைய குண லட்சணங்களில எப்படியா இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் ஏதோ இயேசு வந்த பிறகுதான் ஊமை சொன்னாரா அப்படி பார்த்தோம்னா இல்ல. தேவனுடைய குணலட்சணம் ஆரம்பத்தில் இருந்து அவர் ஊமை மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால்தான் தாவீது தவறு செஞ்ச உடனே நாத்தான் போய் தாவீது இடத்துல பேசுகிற நேரத்தில் ஒரு ஆட்டுக்கதையை சொல்லுவார். ஒரு மனுஷன் ஒரு ஏழை இருந்தான், அவன் வீட்டில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்துருந்தான். அது அவனுடைய மடியில் பிள்ளையை போல் இருந்தது, அவன் கையில் அப்பத்தை வாங்கிட்டு இருந்துச்சு, அவன் மகளை போல வளர்த்தான். ஆனால் இன்னொரு பெரிய பணக்காரன் தான். அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்த பிறகு அவங்க வீட்டில் ஏராளமான ஆடுகள் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன செஞ்சான் அப்படி பார்த்தோம்னா, இந்த ஏழை வச்சிருக்கிற அந்த ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து சமைச்சு விருந்து கொடுத்துட்டான். நாத்தான் இந்த ஊமை சொன்னா, நாத்தான சொல்லலை, தேவன் இந்த ஊமையை சொல்லி தாவீதுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வைக்கிறார். இப்படியாக பழைய ஏற்பாடுகள் கூட பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ஊமை சொல்லுகிற ஒரு வழக்கம் இருந்தது. இன்னொரு முறை இன்னொரு மனுஷன் எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு அதில் ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான் நியாயாதிபதியில் காலகட்டத்தில். அப்போ அவன் ஒரு உயர்ந்த மலையில் போயிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மரங்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுதான், தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படி தேர்ந்தெடுக்கிறது. ஒவ்வொரு மரமும் அது ஒவ்வொன்றும் சொல்லிச்சு, தன்னுடைய 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 மேன்மையை குறித்து பெருசாக பேசினது. அங்கேயும் ஒரு ஊமை சொல்லப்படுது. ஆகையினால காலகாலமாக தேவன் ஊமை மூலமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது 3 வருஷ ஊழியத்தில் ஏறக்குறைய 80% அவர் ஊமைகளையே சொல்லி தன்னுடைய மகத்துவமான காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். காரணம், அதுவும் கூட வேதவசனம் நிறைவேறுதல். 72ஆம் சங்கீதத்தில் ஊமையினால் தன் வாயை
திறப்பார் என்ற அந்த வேத வசனம் நிறைவேறும்படியாக தான் இயேசு ஒவ்வொரு முறையும் ஒரு உவமையை சொல்லி மகத்துவமான காரியத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார். பல நேரத்தில் அந்த உவமை சொன்னா கூட சீஷர்களும் புரியாது. உவமை சொல்லிடுவார். சொல்லி முடிச்சுட்டு அந்த ஊழியமெல்லாம் முடிஞ்சு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் சீஷர் கேட்பாங்க, ரபி அந்த உவமையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த உவமை வடிவில் சொன்னாலும் கூட அன்றைக்கு அவரால் புரிந்து கொள்ள முடியலை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் இயேசு சொன்ன அந்த உவமையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இங்கே ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு அழகான ஒரு சூழல், ஓரளவுக்கு வசதி படைத்த ஒரு நல்ல குடும்பம். அப்பா அந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தார். தெரியும் நமக்கு, ஒரு பிள்ளைய ஒரு வாலிப வயசுல கொண்டு வர்றது மிக கடினம். சின்ன பிள்ளைகளை நம்ம வளர்த்துடலாம். சின்ன பிள்ளைல நம்ம என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்பாங்க. அப்படி கேட்கலையா தலையில 2 கொட்டு கொட்டிட்டு நம்ம பேச்சை கேட்க வைக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பிறகு, அந்த டீன் ஏஜ் வந்த பிறகு கொஞ்சமாக பிள்ளைங்க முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 17-18 வயசாகிடுச்சுன்னா அப்போ என்ன மனசு இருக்கும் அப்படி பார்த்தோன்னா பசங்களுக்கு, எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரிய போகுது, எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது, எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் அவங்களாம் பழைய காலத்து ஆளுங்க, அவங்களாம் ஒன்றும் தெரியாது. அந்த மனநிலையில் பிள்ளைங்க வந்துடுவாங்க. அப்படியாக இந்த குடும்பம் கூட ஏறக்குறைய அதே நிலையில் இருந்தது. இந்த வயசான தகப்பனும் தாயும் தேவ பக்தியோடு கூட தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டில் அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க வீட்டில் பெரிய பண்ணைகள் இருந்தது. அநேக வேலையாட்கள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. நிறைய பேர் சர்வெண்ட்டு. அவங்களுக்குலாம் அவர் சாப்பாடு கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்தாரு, எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்து அப்படிப்பட்டதான ஒரு மகத்தான ஒரு பெரிய குடும்பத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பையன் கொஞ்சம் வளர்ந்தான். நிறைய மக்களோடு கூட அவன் பழக ஆரம்பிச்சுட்டான். பழக ஆரம்பித்த பிறகு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே அடங்கி இருக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எழுந்தோன்னு சீக்கிரம் எழுந்துரு சர்ச்சைக்கு போனோம், டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. எங்கள் வீட்டில் தூங்குவது கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. சீக்கிரமாக எழுந்த பிறகு அவனுக்கு சர்ச்சுக்கு போனோம். அப்புறம் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணணும். அது இது நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவனால் மற்றவர்களை போல ரொம்ப ஃப்ரீயாக வாழவே முடியாது. பல நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் வாலிப பிள்ளைங்க நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படி பார்த்தோன்னா, நம்ம கூட படிக்கிற மற்றவரோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த பையன் அந்த பெண்ணை பாருங்க, அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அவன் ஊரெல்லாம் அங்கே சுற்றுறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் எப்படியா இருக்கிறான். எங்கள் வீட்டில் மட்டும் என்னை எப்போ பார்த்தாலும் பொத்தி வச்சுட்டு, அது வேறு இல்லாமல் எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பார். எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பரவாயில்ல, எங்கள் அப்பா பார்த்தா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார். எனக்கு அந்த மூஞ்சை பார்த்தா கூட பிடிக்க மாட்டேங்குது. எப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகுதான் அவருடைய அருமை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த பையனுக்கு இந்த வீட்டு சூழல், குடும்பத்துடைய நிலை எதுவும் பிடிக்கல. அவன் வளர ஆரம்பிச்சான். அவன் வெளியே ஒரு சுதந்திர பறவையை போல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு எல்லா வாலிபர்களை போல அப்படிலாம் இருக்கணும் அவன் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்ம வீட்டு பசங்களுக்கு யாராச்சும் இந்த தலையில கலர் கலராக பெயிண்ட் அடிப்பாங்களே, ஏன் பசங்களாம் அடிக்கல? நம்ம சபையில யாரும் அடிக்கல நினைக்கிறேன். அப்புறம் பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போட்டுருப்பாங்க. நல்ல பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போட்டுருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பேண்ட்டு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு தைப்போம், இல்லைன்னா அதை வேஸ்ட் பண்ணிட்டு வேற பேண்ட் போட்டுப்போம். ஆனால் இன்னைக்கு பணம் கொடுத்து கிழிஞ்சு போன பேண்ட் வாங்கி போடுக்கிற அளவுக்கு இருக்குது. பேண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அது பொம்பளை பிள்ளைங்க இங்கே தொட தெரிகிற அளவுக்கு இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு, இங்கே கிழிஞ்சிருக்கோம், அங்கே கிழிஞ்சிருக்கோம், அங்கே கிழிஞ்சிருக்கோம். எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட பேண்ட் நம்ம போட முடியாது. அப்படிப்பட்ட இங்கெல்லாம் முடி வச்சு கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு காதில் கம்பல் போடுக்குது. மற்ற பசங்களாம் பாருங்க எப்படி போகிறாங்க பாருங்க. சில நேரத்தில் சில சபைகளை பார்த்தீங்கன்னா கம்பல் போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைவானா கம்பளை கட்டுவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க கட்டுவாங்க. சில நாங்களாம் கழட்டலாம் மாட்டோம் பிரதர், நீங்கள் வேற. நாங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்களாம் எப்போவும் ஒரே மாதிரி, நாங்கள் நேற்றும் என்றும் என்றுமே மாறவே மாட்டோம். நல்லது.
ஆகையினால இந்த பையனுக்கு மற்றவருடைய எல்லா காரியத்தை பார்த்துட்டு வந்தான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே இப்ப அவன் காலேஜுக்கு கால் எடுத்து வச்சான். காலேஜுக்கு போன பிறகு அங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தா ஓஹோ, என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை. நம்ம வீட்டை எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு, எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதுவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது கொஞ்சம் தூரம் வெளில போயிட்டா வீட்டுல இருந்து எத்தனை முறை ஃபோன் பண்ணுவாங்க? வீட்டில் இதில் சில நேரத்தில் இந்த பசங்க, ஆம்பளை பசங்கள்லாம் ஃபோன் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம், ஃபோன் எதுக்கு கொடுக்குறோம் உருப்படியாக இருக்காது. மனசில் நினைப்போம், வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஃபோனை வாங்கி தூக்கி தரையில் போட்டு உடைச்சிடணும். ஏன்னா அந்த ஃபோனுடைய நோக்கம் என்னன்னா, பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணுறோம். நம்ம 10 ஃபோன் பண்ண பிறகு எடுக்காம அப்புறம் வீட்டில் வந்த பிறகு சொல்லுவோம் ஃபோன் பண்ணணும். அப்போ இப்போதான் பார்க்குறோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இது எல்லாமே பசங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதோ நம்ம கட்டி போட்டு நம்மை கொடுமைப்படுத்துகிறது போல இருக்கும். அந்த பையனுக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நல்ல குடும்ப சூழல், அழகான குடும்பம், பக்தியான குடும்பம், அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள், குடும்பம் பெருசா இருக்கிறது. ஆனா அந்த பையனுக்கோ வீட்டில் எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு 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 கட்டுப்பாடு. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடுச்சு. யூதருடைய கல்ச்சர் படி பார்த்தோம்னா 30 வயசு ஆகணும். 30 வயசாயிடுச்சுன்னா அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துடலாம், அவன் வீட்டை விட்டு வெளில போகலாம். இப்போ நம்முடைய நாட்டில் 18 வயசு ஆகிற வரைக்கும் அவனுக்கு யாரோ ஒரு கார்டியன் இருக்கணும். 18 வயசான பிறகு அவனே தன்னுடைய வாழ்க்கைக்குரிய முடிவை எடுத்துக்கொள்ளலாம். யூதருடைய கலாச்சாரத்தின்படி 30 வயசு ஆகிற வரைக்கும் அவனை வீட்டை விட்டு ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகக்கூடாது. 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணும் யூதருடைய பழக்கம். 30 வயசுல அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட மெச்சூர் அடைவான். அப்போதான் அவனுக்கு பாகத்தை பிரிப்பாங்க, அல்லது அவன் வீட்டு விட்டு போகலாம். அவன் தனியா ஒரு முடிவெடுப்பதற்கு 30 வயசு ஆகும். ஆகையினால இந்த பையன் 30 வயசு வரைக்கும் வீட்டில் இப்படியே இருந்துட்டு இருந்தான். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பளை பிள்ளைங்க தான், நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது, அந்த காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குடும்பத்தில் 2 பிள்ளையோடு கூட அந்த குடும்பம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எத்தனை அற்புதமான விஷயம். அதில் முதல் பையன் சும்மா தான் வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டோட 2வது இருக்குது பாருங்க, 2வது பிள்ளைங்க அவங்க தான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 2வது பிள்ளைங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் பையன் மேலே பணியை போட்டுருவாங்க. ஆக இந்த பையன் என்ன செஞ்சானா, முதல் பையன் அப்பாவுக்கு அப்பா பக்கத்தில் இருந்தால் அப்பா வேலை செஞ்சு அந்த வேலை இதெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தது, 2வது பையன் வெளி உலக அந்த சவகாசம் கிடைச்சிது, வெளி உலகத்தோடு பழக ஆரம்பித்தான். ஒரு நாள் அப்பாவோட போய் சொன்னோம், பா சொத்தெல்லாம் பிரிச்சிருப்போம், எவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் நான் ரொம்ப நாள் எங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என் ஃப்ரெண்டை போய் தானே தனியாக பார்க்க முடியல, என் ஃப்ரெண்டோட கூட சுத்த முடியல, அங்கே போனால் உடனே 10 முறை ஃபோன் அடிக்கிறீங்க, எங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியல, அதனால் சொத்தை பிரிச்சுங்க. இயேசு சொன்ன இது ஊமையில் அப்பா அவனுக்கு எந்த விதமாக அட்வைஸ் பண்ணவே இல்லை. அம்மா அவனை கூப்பிட்டு எந்த அட்வைஸும் பண்ணல. அப்பா என்ன செஞ்சிட்டாரா, உடனே அவனுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டார். கொஞ்சம் காலமானது ஆன பிறகு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாகத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். பையன் வாங்கிட்டான். வாங்கின பிறகு அப்பாவோட சொல்கிறான், நான் சரி கொஞ்ச நாள் வெளில போயிட்டு வரப்போகிறேன்பா. அம்மா என்ன செஞ்சேன்னா, அம்மாவுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துட்டு இருந்தது. அவனுடைய துணியெல்லாம் எடுத்தாங்க. அந்த துணியெல்லாம் எடுத்து அவனுக்கு அயன்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மடித்து ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு போனாங்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பையனுக்கு. கடைசியில் அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணாங்க, சரி நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாமே. இதெல்லாம் நான் சொல்லுவேன், திருக்கதர்சன எல்லா காரியத்தையும் பேசிட்டு வரேன். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன இருந்தாலும் புள்ள தான் அப்பா அம்மாவுக்கு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு அவன் பிள்ளை தான். அதனால் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டு கடைசி ஒரு ஜெபம் பண்ணலாமே அப்படி நினைக்கிறாங்க. அப்பா ஜெபம் பண்ணாரு. பிறகு யார் ஜெபம் பண்ணாங்க? அம்மா ஜெபம் பண்ணாங்க. அம்மா சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்களா? அம்மா ஜெபம் பண்ணாங்க. அவனால அந்த ஜெபத்தில் கூட உட்கார முடியல. நம்ம குடும்பங்களில் குடும்ப ஜெபத்தில் எத்தனை பிள்ளைங்க உட்காந்து கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கிறாங்க, துவக்கத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல. கொஞ்சம் ஜெபம் நீண்டு போச்சுன்னா அப்போ தான் தண்ணி குடிப்போங்க.
வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எழுந்து போயிட்டு 2 முறை கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு வருவான். அப்போனா என்ன அர்த்தம்னா சீக்கிரமாக ஜபத்தை முடிச்சுக்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க, பாட்டு புக்கை 2 முறை தூக்கி போடுவோம். அப்படிலாம் போனோன்னா ஜபத்தை முடிச்சுக்கன்னு சொல்லுவான். அம்மா ரொம்ப நேரம் ஜபம் பண்ண பிறகு இந்த பையனுக்கு அதெல்லாம் ஏற்றதாக கிடையாது. இவனுடைய மனசெல்லாம் எங்கேயாவது வெளில போனோம், வீட்டை விட்டு போனா போதும். இந்த அப்பா பக்கத்திலே எவ்வளவு நாள் இருக்குது, அம்மா பக்கத்துல எவ்வளவு நாள் இருக்குது, இந்த சின்ன குடும்பத்தோட கூட எவ்வளவு நாள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் எனக்கு கட்டுப்பாடு. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. என் கூட படிக்கிற பசங்களாம் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பங்களில் நம்ம பிள்ளைங்க எங்கேயாச்சும் ஸ்கூல்ல காலேஜில் டூருக்கு போனோன்னா நம்ம எந்த பெற்றோர் டூருக்கெலாம் போயிட்டு வாப்பா அவனுக்கு எவ்வளோ பணம் தரேன் அப்படி யாராவது சொல்கிற ஒரு நல்ல தாய்மார்கள் இருந்தால் கை தூக்குங்களேன். சிஸ்டர் தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாரும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஐயா அப்பா எல்லாம் காலேஜில் போகிறாங்க, நம்ம சொல்லுவோம் இப்பெல்லாம் வேணாம், நம்ம எல்லாம் செய்யலாம். நீ நானும் அப்பா நம்ம பிள்ளைங்க நம்மளாம் என்ன செய்யலாம், டூருக்கு போகலாம். அவன் நம்மளை விட்டு தூரமாக போக தான் ட்ரை பண்ணுறான். அப்பா கூட போனால் அம்மா கூட போனால் அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. அவன் ஃப்ரெண்டோடு போனாதான் அவன் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆகையினால அவன் என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். கடைசியில் அம்மா ஒரு நீண்ட ஜபம் பண்ணுறாங்க. அந்த ஜபம்லாம் முடியல. அவன் அங்கேயே இங்கேயும் பண்ணிட்டு கடைசியில் அம்மா அவனுக்கு ஒரு கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தான் அவன் அப்படி திரும்பிக்கிறான். கடைசி வேற வழி இல்லாமல் வீட்டை விட்டு அம்மா கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்பா கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராய் அவன் ஒரு பட்டணத்துக்கு பிரயாணப்பட்டு வெளியே போனான். அங்க பட்டணத்துள்ள பசங்கள்லாம் பார்த்தா அழகான பசங்க பார்த்தாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க உள்ள எல்லா பழக்க வழக்கங்கள் இருந்தது, எல்லா விதமான காரியத்துக்குள்ளாக எல்லாரும் இருந்ததை பார்த்து அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. கையில பணம் இருந்தது, நிறைய பணம் செலவு பண்ணான், கூட நிறைய நண்பர்கள் வர ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ள கூடாதோ அத்தனை பழக்கத்தையும் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. எத்தனையோ வருஷம் எங்க வீட்லயே நான் அடைக்கப்பட்டு இருந்தேன். எங்க வீட்லயே இருந்த ஜெபம் சபை அது இதுலயே வளர்ந்துட்டாங்க. அது வேற பைபிள் படி அதை படி எதோ கேட்டாலும் இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே வந்த பிறகு அவன் வேறொரு பெரிய உலகத்தை, புது உலகத்தை பார்த்தான். ரொம்ப பெரிய சந்தோஷம் அவனுக்கு, ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப நாள் அந்த சந்தோஷத்துல இருக்க ஆரம்பிச்சான். இருக்கிற பணமெல்லாம் குறைய ஆரம்பிச்சு, பணமெல்லாம் குறைஞ்சது. நண்பர்கிட்ட எதிர்பார்த்தான் அவன் ஏதாச்சும் செலவு பண்ணுவானான்ட்டு. நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனாங்க. இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது அவன் இருந்த பட்டணத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட ஆரம்பித்தது. பெரிய பஞ்சம் ஏற்பட்ட உடனே எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வந்த பிறகு இவனிடத்தில் இருந்த பணம் கூட முழுவதுமா செலவழிஞ்சு போச்சு. இவன் கையில ஒன்றும் கிடையாது. பக்கத்துல வேற யாராச்சும் நண்பர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவானா? இல்ல. யாரும் அவனுக்கு உதவி செய்வதுக்கு யாரும் கிடையாது. எல்லாமே போச்சு. அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு குடியானவனிடத்திலே போய் வேலை கேட்கிறான். ஐயாக்கு அங்க குடியானவனு போனவர், சரி தம்பி நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன குவாலிஃபிகேஷன்? நான் சொல்லியிருப்பான் சோன். சரி உனக்கு நல்ல வேலை இருக்குது, நீ படித்த படிப்புக்கு நல்ல வேலை இருக்குது. எங்கள் வீட்டில் பன்னி இருக்குது, பன்னி மேய்க்க தெரியுமா? ஐயா அவன் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவன். அவன் ஒரு யூதன் பண்டிகிட்ட போக கூட பண்டி ஒரு தீட்டான ஒரு காரியம். ஆகையினால வேற வழி இல்லாமல் அந்த பன்றி மேய்ப்பதை தவிர அவனுக்கு வேற வழி கிடையாது. பன்னி மேய்க்க ஒத்துக்கிட்டான். பன்னி மேய்ச்சிட்டு இருக்கிறான். வேற வழி இல்லாம பசி, வீட்டில் நேரத்துக்கு சாப்பாடு உண்டு. அவன் விரும்பினதெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, அவன் கேட்டதெல்லாம் அப்பா வாங்கி கொடுப்பாரு. ஆனா அங்க போன பிறகு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் நல்ல சாப்பாடு செஞ்சா கூட பசங்க எப்பயாவது ரொம்ப நல்லா இருக்குது எப்பயாச்சும் சொல்லியிருக்காங்களா? எதை சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு நொட்டை சொல்லுவாங்க பசங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி வீட்டில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ட பையனுக்கு வெளியே போய் கொஞ்ச நாள் ஹோட்டலில் சாப்பிட்டான், சந்தோஷமாக வாழ்ந்தான், எல்லாமே போச்சு. கடைசியில் அவனுடைய வேலை பன்றி மேய்க்கிற அளவுக்கு அவன் தரம் தாழ்ந்து போயினான். இயேசு சொல்லுகிறார், இப்ப
பன்றி தின்னுகிற அந்த தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தா அதை கூட உனக்கு யாரும் தரலையா? பன்றி தின்னுகிற அந்த தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தா அது கூட அவனுக்கு கிடைக்கல. இந்த நேரத்துல தான் அவன் யோசிக்கிறான், எங்க வீட்டுல நான் எப்படிலாம் இருந்தேன், எங்க அம்மா கிட்ட ஆர்டர் போடுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், எல்லாமே செஞ்சேன். எங்க வீட்டோட சூழல்லாம் எப்படி இருந்து, எங்க வீட்டுல உள்ள வேலைக்காரன் எல்லாம் பூர்ணமாய் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த குறை கிடையாது. எங்க வீட்டுல வேலைக்காரன் கூட நல்ல சாப்பாடு இருக்கும். ஆனா எனக்கு என் வாழ்க்கை எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. எங்க அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும், எங்க குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை எனக்கு தெரியாமல போயிடுச்சு. பல நேரத்தில் தேவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. தேவனுடைய பாதுகாக்கும் கரம் உன்னை ஒவ்வொரு முறையும் அரவணைத்துக் கொண்டே இருக்கும். நீ அங்க போவ, இங்க போவ, அந்த நேரத்தில் தேவன் ஓடி வந்து தன்னுடைய விளையாடப்பட்ட கரத்தை கொண்டு உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு. உனக்கு தெரியாது. ஆனா நம்ம யாரோட கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறோம்னா, நம்ம கூட படிக்கிற பசங்களோட கூட ஏதோ ஒரு ரிக்கி பைக்கை கிரன்னு ஓட்டிட்டு போவான். அவன் எங்கெங்கேயும் சுத்துவான். நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு போவான். அவங்க வீட்டில் எதுவும் கேட்க மாட்டான். நம்மள அவனோட ஒப்பிடுறோம். நீ வேற, நீ வேற, நீ வேற. நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். நீ மற்றவர்களோடு கூட உன்னை இணைத்து பார்க்காத. நீ பரலோகத்தில் இருந்து வந்த மக்களா இருக்கிறோம். நம்ம யாரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும்? என் கூட படிக்கிற பசங்களாம் எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன். அவனோட கூட ஒப்பிடாத. நீ அனனியா, அசரியா, மிஷாயே, அவன் பாபிலோனில் இருந்தான். பாபிலோனில் அவன் எதை வேணாலும் செய்யலாம், யாரும் அவனை கேட்க முடியாது. பாபிலோனில் அவன் எதை வேணாலும் செய்யலாம், யாரும் அவன் கிட்ட கேட்க முடியாது. ஆனால் அங்க கூட அவன் என்ன செஞ்சான்? தேவனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார், மகத்தான யெகோவாவை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எந்த விதமான அந்நிய ஃபுட், அந்நிய உணவினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் முடிவு பண்ணிட்டான். பரலோகம் அவங்க பக்கத்தில் இருந்தது. பரலோகம் அவங்க எல்லா விஷயத்திலும் அவனை தேவன் அவனை பிரித்தெடுத்து அவனை வித்தியாசமானவன் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்துட்டார். அப்ப நம்ம யாரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா, வேதாகமத்தில் உள்ள இப்படிப்பட்ட நல்ல கதாபாத்திரங்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு பாருங்க. நம்ம எப்படி செய்யறோம்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஏதோ ஒரு ரிக்கி இருப்பான், ஏதோ ஒரு மோசமானவன் இருப்பான், அவனோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லையா, நீ வேற, நீ வேற, நீ வேற. நம்ம குடும்பங்களில் இந்த விஷயம் புரிஞ்சுட்டோம். வாலிப பையனை, வாலிப பெண்ணை, நீ யாரா இருந்தாலும் கூட, நான் சில நாட்கள் அந்த குறிப்பிட்ட நபரை நான் கூப்பிட்டு தனியா பேசுறவங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஏனோ தெரியல, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படாமல் இருந்துட்டு இருந்தார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துருவோம். வந்த பிறகு சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு உடனுக்குடன் பதில் வராது. பிசாசு சொல்லுவான், நீ இன்னும் கூட இயேசுவை நம்பிட்டு இருக்கிறியா? அவனை பார் எப்படி இருக்கிறான் பார், இவனை பார் எப்படி இருக்கிறான் பார், அவனை பார் எப்படி இருக்கிறான் பார், இன்னும் நீ இயேசுவை நம்புறியா? நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருதா? அறிவுக்கு இடம் கொடுத்த உடனே விசுவாசம் போயிடும். விசுவாசம் நம்ம விட்டு வெளில போன பிறகு சாத்தான் உள்ள வந்துடுவான். இப்ப எல்லா காரியத்தின் மேல நமக்கு ஒரு விதமான கசப்பை உண்டு பண்ணிடுவான். சபை கூடி வருதுல வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். தேவ பிள்ளைகள் மீது வெறுப்பு இருக்கும், ஊழியக்காரன் மேல வெறுப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் மேல வெறுப்பு வந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சபைக்கு வந்துட்டே இருக்கலாம். ஆனா தேவனை நம்ம இழந்து போயிடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம யாரோடு கூட பழகிட்டு இருக்கிறோமோ நம்ம அப்படிப்பட்டவளா இருப்போம். நம்ம எப்படிப்பட்ட மக்களோடு கூட நம்ம ஐக்கியம் கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட மக்களாகவே நாம் இருப்போம். நம்முடைய நண்பர் யார் என்று சொல்லு, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன். ஒரு நல்ல கிறிஸ்தவ மக்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும், பிடிக்காது. நாமெல்லாம் பெரியவங்களா ஆன பிறகுதான் நமக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு வாலிப பெண், தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு வாலிப பெண் வாலிப காலகட்டத்தில் எல்லா பொம்பளை பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு ஜெப கூட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடி தேவனை வர்ஷிப் பண்ணிட்டு போற ஒரு வழக்கம் இது, ஒரு சாயங்கால நேரத்தில். அப்போ ஒரு வாலிப பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க எல்லா பிள்ளைங்களாம் சேர்ந்து பாட்டு பாடி தேவனை ஆராதிச்சுட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறது அன்னைக்கு கொஞ்சம் ஜெபமும் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமானபடியாக லேட் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று வீசிக்கிட்டே இருக்குது, இருண்டு போகிறது, அங்கங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இருண்டு போயிடுச்சு, காத்து பலமா வீசிக்கிட்டே இருக்குது. இந்த பிள்ளை போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பயம் இருந்துருக்கு மனசுல, வாலிப பிள்ளை பயம் இருந்துகிட்டே இருக்குது. வேற வழி இல்லை, தேவனை துதிச்சுக்கிட்டு அவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான்.
அந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னா, பின்னாடி ஒருத்தன் பார்த்துட்டு அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். பின்னாடி இந்த பிள்ளை எங்கே போகுது, பொம்பளை பிள்ளை எங்கே போகுது, அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். ஐயா இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இதை சொல்கிறாங்க. அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. தனியாக இருக்குது, பக்கத்தில் யாரும் கிடையாது. அது ஒரு இருண்ட பகுதி, காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்குது, மழை துருவதுக்கான சூழல் இருக்குது. தனிமையில் அந்த பெண்ணு போயிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு நினைச்சு தனிமையில் இருக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய கரம் இந்த பெண்ணோடு கூட இருந்தது. தேவன் இன்னைக்கும் தேவனாக இருக்கிறார். அந்த பெண் நடந்து போய்கிட்டே இருக்கிறா. அவன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒளிஞ்சு அந்த பிள்ளைய அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். கடைசியில் என்ன நடந்துச்சு இருக்குது சொல்ற கவனிங்க. யாரோ ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெரிய நாய் வீட்டை விட்டு வெளில நேராக வந்துதான், வந்துட்டு கரெக்டாக அந்த பிள்ளையை விட்டுட்டு அந்த ஆளை துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஐயா நான் சொல்லாங்க இருக்குது சொல்றாரு. அந்த நாய் அவனை துரத்தினவோட உடனே அவனை அங்கிருந்து ஓடி போகிறான். இந்த பிள்ளை சரியா அவனை வீட்டுக்கு போச்சு. பைபிள் சொல்றது, வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ தனிமையில இருந்தாலும் கூட முழு பரலோகமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாது. உன்னை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீ எங்க போனாலும் நீ கிறிஸ்துக்குள் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவுடைய மேன்மை, கிறிஸ்துவுடைய மகத்துவம் உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நான் தனியா இருக்கிறேன்னா இல்ல, பரலோகம் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். அந்த பிள்ளை வேற யாரும் கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு. யாரோ ஒரு கொடுற வந்து அந்த பிள்ளையை ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் விரும்புகிற நேரத்தில் பரலோகம் பார்த்துட்டு இருந்தது. தேவன் நேராக வந்து அவன் தலையில் ஒரு தட்டான பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தேவன் இதெல்லாம் பெருசாக அவர் சிம்பிளாக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுடுவார். எங்கேயோ இருக்கிற ஒரு நாய் என்ன செஞ்சது, வீட்டை விட்டு கேட்டை விட்டு வெளில வர தேவன் அனுமதிச்சார். அந்த நாய் அவனை துரத்த ஆரம்பிச்சது. அவன் ஓடி போனான், அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டது. ஆக நம்முடைய வாலிப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நம்ம வளர்கிறோமோ அதுதான் நீ பெரியவளான பிறகு இதுதான் உங்களோட வாழ்க்கைக்குரிய அனுபவமாக இருக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட இருக்கிறோம். நான் சொல்கிறேன்னா வாலிப பசங்க எல்லாம் சின்ன பசங்க சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கதைலாம் எல்லாருக்கும் வாலிப பசங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். நம்ம எப்படிப்பட்ட மக்களோடு பழகிறோம். யாரோடு கூட ஏதோ ஒரு தேவையில்லாத ரிக்கியோடு கூட பழகுவோம். அவங்க கூட பழகிற பிறகு அவன் என்ன செய்வான், மச்சான் கொஞ்சம் வண்டி எடு மச்சான், நான் பெட்ரோல் போடுறேன், உனக்கு என்ன கவலைப்படுறேன், அவங்க வண்டி எடு மச்சானுவான். எனக்கு போதுக்களோட அவன் வா அப்படியே வருமா சாப்பிட்டு வந்துடலாம், வா ஜாலியாக வந்துடலாம். வேறு வழி இல்லாமல் அவன் கூட நான் வண்டியில் உட்கார வந்து போயிடுவான். என்ன நடக்கும் தீர்க்கதரிசி சொல்கிறாரு அவனுங்க. இது நான் சொல்லல. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறான். வீட்டு வாசலை ஆரன் அடிச்சாங்க. கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்த பிறகு 2 பசங்க நேராக வராங்க. வந்து அவனுடைய சோன் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, சீக்கிரம் வெளில வருவாங்க. கல்யாணமான பிறகு புதுசு அவங்க மனைவி வராங்க. மனைவி வந்து குழந்தைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனைவி வந்து சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க, அவனை கூப்பிடுமா. இவனுக்கு போதுக்கு மனசு கிடையாது. மனைவி சொல்லிட்டா வெளில போவாத, அவங்க கூட போவானா. இவனுக்கு போதுக்கு விருப்பம் கிடையாது. இவனுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் அவங்களோட கூட நெருங்கி பழகிட்டு இருந்தான், அவங்களோட கூட நல்ல நண்பராக இருந்தான். இப்போ கல்யாணம் ஆன பிறகு மனைவி சொல்லிட்டாங்க போவாத, அவங்க கூட போவானா. இவங்க வெளியே இருந்து அப்படியே நின்று வெயிட் பண்ணாங்க. வேற வழி கிடையாது. மனைவியோட பேச்சையும் கேட்கணும். அவங்க அந்த பக்கம் நண்பராக இருக்கிறாங்க. ஒரு வேளை அவன் நண்பருடைய பேச்சை கேட்காம போயிட்டு அவன் என்ன சொல்லுவானா, என்னடா நீ போய் இப்படிலாம் மாறிட்டியே, என்ன பச்சி பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்டுக்கிறிய ஐயா அப்படி சொல்லுவான். அதனால அவன் யோசனை பண்ணி பார்த்துட்டு, நான் கொஞ்சம் நேரம் இங்கே பக்கத்தில் நான் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்ட்டு நேராக அவங்க கூட போனான். கார் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போனாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே போய் காரை நிறுத்திட்டு இவனை உட்கார வச்சுட்டு காரை நிறுத்திட்டு நேராக சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்ச நேரம் ஆச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் திடீர்னு ஆரன் அடிக்க ஆரம்பிச்சது. அபாய ஒளி இருக்கும் பாருங்க. அந்த ஒளியை நான் கேட்ட உடனே இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இவன் சும்மா அவங்க கூட போனான். காரை வெளியே நிறுத்திட்டு காரில் உட்கார்ந்தான். உள்ள போய் அங்கே இதை கொள்ளடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அபாய சங்கம் ஒழிச்சது. எல்லாரும் ஓடிட்டானுங்க. அங்கேருந்து வந்தான் பாரு. இவன் காரில் நின்றான். இவனை பிடிச்சிட்டாங்க. கடைசி இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க.
தீர்க்கதரிசி அவனை சந்திச்ச பிறகு கேட்குற என்ன ஏன் நடந்துச்சுன்னா அவன் சொல்கிறான், ஐயா நான் எந்த குற்றமும் நான் செய்யலை. என் வீட்டுக்கு வந்தானுங்க, என் நண்பர் 2 ஃப்ரெண்டு வந்தானுங்க. ஃப்ரெண்டு வந்த பிறகு என்னை கூப்பிட்டாங்க. என் மனைவி சொன்னா என்னை அனுப்பவும் மாட்டேன்னு சொன்னா. ஆனால் எனக்கு தொல்லைப்படுத்துறானுங்க. என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஜட்ஜிக்கிட்ட போய் அவனை எவ்வளோ சொல்கிறானோ. ஆனால் அந்த ஜட்ஜி பயங்கரமானவர். அவனே எதையும் பேசாத அப்படி சொல்லி அவனுக்கு தீர்ப்பு எழுதி அவனை ஜெயிலுக்கு தூக்கி போட்டார். நம்ம எப்படிப்பட்ட நண்பரோடு கூட பழகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நல்ல நண்பரோடு கூட பழகுங்க. ஆவிக்குரிய நண்பரோடு கூட பழகுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் எல்லாரோட கூட பழக முடியாது, ஆனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா? நான் திடீர்னு சொல்கிறார், ஒரு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்களாம், நான் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டேன்னா அவன் போயிட்டு உட்காந்து பீர் அடிப்பான், விஸ்கி குடிப்பான். நான் அவன் பக்கத்தில் போயிட்டு என்ன செய்வேனா, கோக்கு குடிப்பான். அவன் பீர் குடிச்சிட்டு விஸ்கி அடிச்சுட்டு இருப்பானா, இவர் போய் கோக்கு குடிச்சிட்டு அப்படி வெளில வந்துடுவாரான். நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஓஹோ நான் பண்ண பாவத்துக்கிட்ட போனீங்கன்னா பாம்பு கிட்ட விளையாடுற மாதிரி அது என்னைக்கு தான் உனக்கு பட்டுன்னு போட்டுரும். சில நேரத்தில் நம்ம பில்டப்லாம் காட்டும். இது தவிர அவனோடு கூட முடிஞ்ச அளவுக்கு விலகி இருங்க. பாவத்திலிருந்து விலகி இருக்க பழகுங்க. அதுதான் உன்னை பாதுகாக்கும் என்று மறந்து போகாதீங்க. அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய மகத்துவம் தெரியாது, தேவனுடைய மகிமை தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்க எத்தனையோ முறை வண்டியில போயிட்டு இருப்ப, எத்தனையோ விபத்து நடந்திருக்க கூடும். ஆனா சர்வ பலமை படைத்த தேவனுடைய பாதுகாக்கும் கரம் உன்னை எத்தனை முறை பாதுகாத்து இருக்கிறது. எத்தனையோ முறை நீ சூசைட்டுக்கு நேரம் போயிட்டே இருந்த, தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் உன்னை பாதுகாத்தது. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகாது. சாத்தானுடைய இருதயத்தில் உடைய சிந்தையில் தேவையில்லை குழப்பத்தை உண்டு பண்ணுகிற நேரத்தில் சாத்தானுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சா நீ அப்பா விட்டு தூரம் போயிடுவ. சபைக்கு வரலாம், சபையில் உட்காரலாம், ஜெபம் கேட்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு போயிடும். இந்த பையன் அப்பா விட்டு போயிட்டான், ஆனால் அப்பாவும் அம்மாவும் அவனை மறந்துட்டாங்களா அப்படி பார்த்தனா? இல்லை. ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த பசங்கள்லாம் வந்து வாலிப காலகட்டத்தில் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துட்டு யாரையும் ஒரு பொண்ணு இந்த பையனையும் அதை லவ் பண்ணி ஓடிக்கு போயிடுங்க. ஆரம்பத்தில் கோவம் இருக்கும், அப்பா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கோவம் இருக்கும். கோவம் இருந்தால் கூட அவங்கள அப்படியே மொத்தமாக வெறுத்துருவாங்களா. இனிமேல் என் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது, அங்கே உனக்கு கொஞ்சம் ஐசியாக கொஞ்சம் கவனிங்க. அப்படி இருந்தால் என்னது, நம்ம என்ன செய்கிறோம்? அது அப்படியே இருக்குமா? அவன் என்ன இருந்தா நம்ம பிள்ளை, அவன் பெரியவனாய் கல்யாணம் ஆகிட்டு நம்ம விட்டு நம்மளை மறந்துட்டு போனா கூட அப்பா அம்மா என்ன செய்வாங்க, அந்த சின்ன வயசுல உள்ள அந்த ஆல்பம்லாம் எடுத்து பார்ப்போம் தெரியுங்களா. சின்ன வயசுல பிடிச்ச ஃபோட்டோலாம் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ணாம பாப்பா, இந்த ஃபோட்டோ பார், இது வந்து 4வது வயசுல உள்ள ஃபோட்டோ, இது 5வது வயசுல உள்ள ஃபோட்டோ, அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்போம். ஆயிரம் தான் அவன் நம்முடைய பிள்ளை. நம்முடைய தேவனும் கூட அப்படிப்பட்டவர் தான். நம்முடைய தேவன் உன்னை மறந்து போவது கிடையாது. உன்னை மீட்பதற்காகவே அவர் பரலோகத்தை இழந்தவராய் இருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவே அவர் ஏழை அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி போனார். நீ அவரை விட்டு போயிட்டா கூட உன்னை மறந்து போவது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஓன் நினைவா இருப்பார். நீ திரும்ப எந்த விதமான ஆபத்தில் போய் சிக்கிக்க கொள்ள கூடாது என்பதற்காக அவர் ஒவ்வொரு முறையும் இப்ப கூட அவர் உன்னை பாதுகாத்துட்டு இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பையன் எல்லாத்தையும் போன பிறகு கையில் பணம் போச்சு, நண்பர் போனாங்க, எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் தூரம் ஓடிட்டாங்க, வேற வழி கிடையாது. வேலைக்கு போகிறான், வேலை கிடைக்கல. ஒரு யூத பையன் பன்னி மேய்ச்சிட்டு இருக்கிறான். பன்னி சாப்பிடக்கூடிய அந்த தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அதை கூட அவனுக்கு ஒருத்தரும் தர மாட்டாங்க. இப்போ அவனுக்கு புத்தி தெளிந்ததான். இயேசு சொல்ற அழகாக அந்த வார்த்தை கவனிங்க. 17வது வசனம் வேற ஒருத்தர் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 15-17. அங்க பாருங்க, அந்த வசனம் இயேசு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை கவனிக்கணும். அவன் புத்தி தெளிந்த போது, அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. அவன் புத்தி தெளிந்த போது, எங்க வீட்டில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான திருப்தியான சாப்பாடு இருக்குது, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ நான் என் வீட்டுக்கு திரும்பி போகிறேன்.
போயிட்டு எங்கள் அப்பாவை பார்ப்பேன். இனிமேல் அப்பா நான் உங்கள் பையன் கிடையாது, என்ன ஒரு வேலைக்காரனா கூட நினச்சிக்கங்க, அப்படி சொல்ல போகிறேன். அப்படியே அவன் முடிவு பண்ணிட்டான். இங்கே ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, இவன் இப்படிப்பட்டதான ஒரு சூழல் இருக்கிற இடத்துல வீட்டில் அப்பா அம்மா அவனுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கிட்ட போயிட்டே இருந்துச்சு. ஜெபங்கள் காரியத்தை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. ஜெபமானது காரியங்களை மாற்றி அமைக்கிறதா இருக்குது. ஒருவேளை நம்முடைய பிள்ளை தூரமா போயிட்டா கூட பெற்றோர் அவனுக்காக ஏங்கிக்கிட்டே இருப்போம். அது போல பரமபிதா கூட நீங்க அவரை விட்டு போயிட்டீங்கன்னா அவர் உங்களை மறந்து போகிறவர் கிடையாது. அவர் உங்கள் மேல நினைவா இருக்கிறாரு, உங்க மேல யோசனையா இருக்கிறாரு. நீங்க திரும்ப அவர் பக்கம் வருவதற்காக அவர் எல்லா பிரயாசத்தையும் படுறாரு. ஏன் நமக்கு அவர் பக்கம் வர மாட்டாங்க முடியல? ஏதோ நடந்து போச்சு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். 2 தீமோத்தேயு 2:26. இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாத்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இங்க பவுல் எழுதுகிறார், என்ன எப்படி எழுதுறார் பாருங்க. பிசாசினுடைய கண்ணீர், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. ஏசு அங்க தெளிவு உண்டாயிடுச்சு. இங்க பவுல் எழுதுகிறார், அவருக்கு தெளிவு உண்டாக்கணும். அப்படியானால் நீங்க எப்போது தேவனுடைய காரியத்துல கசப்பான எண்ணங்களை நமக்கு திரும்ப 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 வருகிறதோ, அந்த கசப்பான எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ, அப்போது என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு நம்ம தேவனை விட்டு தூரம் போவோம். பிசாசுடைய வேலையெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ தேவன் பக்கம் இருக்கிறீங்களே, நீங்கள் சபைக்கு போனால் கூட பிசாசுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்களும் தேவனும் ரொம்ப நெருங்கி இருந்தீங்கன்னா உங்களை தேவன் விட்டு பிரிவதற்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ எல்லா முயற்சியும் செய்வான். உங்களோட வாழ்க்கையில் ஏதோ சில விஷயத்தை உங்களுடைய இருதயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான். இருதயத்தில் கசப்பான எண்ணங்களை உண்டாக்குவான். பிறகு அவ்விசுவாசம் உண்டாக்குவான். இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டு இழந்து போயிடுவீங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு பிசாசு உங்களை அபிஷேகிப்பான். பிசாசு உங்களை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்வான். எடுத்துக்கொண்ட பிறகு உங்ககிட்ட நீங்க பைபிள் வாசனை இயேசு பத்தி என்ன சொன்னாலும் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டான். பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 3 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். நாங்கள் 3 பேரும் இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்ட குடும்பமாயிருந்தோம். எங்களோட கூட இருந்த ஒரு நபர் ஆண்டவரை விட்டு போயாச்சு. இன்னும் சொல்ல போனால் எங்களை விட கொஞ்சம் நல்லா அழகாக சத்தமாக பாட்டு பாடி அப்படி இப்படிலாம் பண்ணுறதுக்கு அந்த நபர் தான் ஒரு மாதிரி போயிட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆனது. தேவனை மறந்தாச்சு, சபையை மறந்தாச்சு, எல்லாமே மறந்தாச்சு. கடைசியில் அவங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு நானும் இன்னொரு நபரும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு போய் பார்த்துட்ட பிறகு வெளியே வந்து எங்ககிட்ட பேசுனது ஃபுல்லாக போதை. என்ன போதைன்னா கஞ்சா போதையில் வந்து நாங்கள் பொண்ணு பேசிகிட்டே இருப்போம். அவன் எதையோ யோசனை சொல்லு. கொஞ்ச நாள் ஆன பிறகு கையில் இங்கே மாறல அங்கங்கே பச்சை குத்திக்கிட்டு தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. நாங்கள் போகிற நேரத்தில் சரி வரேன். நாங்கள் திரும்ப விட மாட்டோம். திரும்ப நாங்கள் 2 பேர் அடுத்த வாரம் போய் சந்திப்போம். சரி வரேன் அப்படி போயிட்டுப்போம். இப்படியே நாங்களும் விடலை, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் காலம் ஆன பிறகு திரும்ப ஒரு நாள் இப்படியாக எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை, அது ஒரு செவ்வாய்க்கிழமை திரும்ப போய் நாங்கள் சந்தித்த பிறகு ஏறக்குறைய ஒரு பாதி அந்த போதை மயக்கத்தில் தான் இருந்தோம். நாங்கள் வேறு வழி இல்லாமல் சரி இங்கே வேணாம், நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் பீச்சில் போய் ஜெபம் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த நபரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அவன் எப்படி அன்றைக்கி எங்கள் கூட வந்தாச்சு. இப்போ எல்லாம் பழக்கம் இருக்குது. என்னென்ன பழக்கமோ எல்லா பழக்கமும் இருக்குது. இந்த பழக்கம் எல்லா பழக்கத்துக்குள்ளே போயாச்சு. தேவனை விட்டு விலகி போயாச்சு. தேவனுக்கும் அவனுக்கும் எந்த சந்தர்ப்பம் கிடையாது, எந்த வித ஃபெலோஷிப் கிடையாது. மாறலாம் இந்த பழைய காலத்து இந்த ஆள்லாம் பச்சை குத்திட்டு பார்ப்பாங்க. இந்த புளி அந்த பச்சை, இங்கே ஒரு பச்சை குத்திக்கிட்டு அங்கங்கே பச்சை குத்தின்னு அது ஐட்டங்காரன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இருந்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தான்.
அன்றைக்கி எப்படியும் அவனை தொந்தரவு பண்ணிவிட்டு பீச்சுக்கு போகலாம், அங்கே போய் ஜோம் பண்ணலாம் சொல்லி நாங்கள் 2 பேர் மொத்தம் 3 பேர் திரும்ப போகிறோம். பொதுவாக எங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொல்லுவாங்க. அதில் ஷாத்ராக்கா ஆபேத்நேகோவை ஏதோ எந்த நேக்கவோ பிசாசு பிடிச்சாச்சு. அதனால் நாங்களாம் ரொம்ப அப்படியே பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய கிருபை 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 என்பது ஆச்சரியமான அவர் கிருபை. அவரை விட்டு விலகி போக கூடாதபடிக்கு அவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி ஆண்டவர் எங்களை தயவு பண்ணினார். கடைசியில் எப்படியோ அன்னைக்கு பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் அவனுக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிச்சு. அப்போ அது ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். நாங்கள் தான் போய் அங்கே வேறு ஒரு வயசான நடத்துவார். நாங்கள் எப்போ போனாலும் எங்களை தான் அங்கே பிரசங்கம் பண்ண சொல்லுவார். அப்படி இருந்தது. அப்போ நேராக போயிட்டு நாங்கள் 3 பேரும் திருப்பி அந்த கூட்டத்துக்கு போனோம். கூட்டத்துக்கு போனோன்னா ஒரு பெரிய சந்தோஷம். 3 பேர் வந்து பசங்க வாலிப பசங்க வந்துட்டாங்க. அப்போ திருப்ப அன்னைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அப்போ ஒரு பாட்டு பாடினான், எனக்கு மறக்க முடியாது. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். அன்னைக்கு இயேசுக்குள்ள வந்து இன்னைக்கு ஊழியக்காரராக பரவாயில்ல. வாலிப காலகட்டம் பொற்காலம். இந்த வாலிப காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா பிசாசு நம்மளை ஈஸியாக பிடிச்சிடுவான். சின்ன போதுல நம்மளோட பிள்ளைகளை அழகாக வடிவமையுங்க. ஜெப விஷயத்தில் தேவனுடைய விஷயத்தில் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. பையன் போ சரியாயிடுவான் சிஸ்டர், போ எல்லாம் கரெக்டாகிடுவான். அந்த பேச்செல்லாம் பேசுங்க. சின்ன வயசுல அவனை வணையாமல் போயிட்டீங்கன்னா பெரியவனான பிறகு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நான் வெறும் வாலிபருக்கு மட்டும் இந்த வார்த்தை சொல்லலை, பெரியவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை இருதயத்தின் ஆழத்தில் பதியட்டும். அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். தேவனுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. தேவன் மத்தியானத்துல குளிர்ச்சியான வேளையில அங்கிருந்து வேற ஒரு பரிணாமத்துல இருந்து தேவன் இறங்கி வருவார். தன்னுடைய சின்ன குடும்பம் இருக்கும். அங்க ஆதாம் அங்க ஏவாள் 2 பேரும் இருப்பாங்க. தேவன் அந்த ஏதேனுக்குள்ள இறங்கி வருவார். ஆதாமோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. தேவனும் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு உரையாடல், தேவனோடு கூட நெருங்கின ஒரு அனுபவம் இருந்தது. இப்படியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏனோ தெரியல, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. தேவன் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம். வார்த்தையை கீழ்ப்படிவதை விட ஏவாள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாள். அறிவுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சா. அறிவுக்கு சம்பந்தமான விஷயத்தை அவள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சபடியா பழத்தை சாப்பிட்டாங்க. கண்ணு திறக்கப்பட்டுச்சு. திருக்கது சொல்றாரு, ஏதேன் டார்க் ஆயிடுச்சா. ஏதேன் பெரிய டார்க் ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு பெரிய கருத்த கம்பளம் விரித்தது போலவே ஏதேன் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. ஆதாமும் ஏவாளும் தேவன் வருகிற அந்த நேரம் தெரிஞ்ச உடனே 2 பேரும் ஓடி போய் எங்கேயோ தங்களோட அத்தியில எடுத்து நிர்வாணத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு எங்கேயோ போய் தங்களை மறைச்சிக்கிட்டாங்க. தேவன் எப்போதும் போல இறங்கி வராரு. வந்தா தோட்டத்துல எல்லா சூழல்லாம் மாறி போயிருக்குது. தோட்டம் டார்க்கா இருக்குது. ஆதாமும் ஏவாளும் வரவேற்பதுக்கு ஆள் இல்லை. தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வந்த பிறகு பார்க்கிறாரு, ஆதாமே ஆதாமே. தேவன் கேட்கிறாரு. அவர் ரொம்ப நேரம் சத்தம் கொடுக்கல, மறைச்சிக்கிட்டாங்க. 2 பேரும் மறைச்சிக்கிட்டாங்க. திருப்பி கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? இப்ப சொல்றான், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியா இருப்பதினால் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னதியா? தீர்க்கதரிசி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த காரியம் நடந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாம் தேவனை இழந்து போயிட்டான். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயாச்சு. தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போன உடனே இந்த ஆதாம் தேவனே பிதாவே பிதாவே அவன் கத்திக்கிட்டு தேவனுக்கிட்ட ஓடி போயிருக்கணும். ஆனா அவன் ஓடி போல. அவன் தான் ஓடி போயிருக்கணும். தேவனை தேடி இருக்கணும். ஆனா அவனோ அமைதியா இருக்க ஆரம்பித்துட்டான். நீ அமைதியா இருந்துட்ட, தேவன் அமைதியா இருப்பாரா? தேவன் தேடி வருகிற தேவனா இருக்கான். தேவன் தேடி வருகிறவர். அவரே தேடி வந்தார். தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் தான் இந்த பூமிக்குரிய தேவனாய் இருக்கிறான். வார்த்தையை மீறி போயிட்டான். தேவனே அவனை தேடி வந்தாரு. பார்த்தா 2 பேரும் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் நிர்வாணத்தில் மறைச்சிட்டு 2 பேரும் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த காட்சியை பார்த்த உடனே பரலோகத்தின் தூதரெல்லாம் எல்லாம் தலையை தாழ்த்திட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? அவன் தேவனுடைய குமாரன். இவனை கொண்டு தேவன் தம்முடைய மகத்துவமான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பிட்டு இருக்கிற நேரம் அந்த காரியமெல்லாம் ஃபுல்ஃபில் ஆவதுக்கு முன்னாடி ஆதாமும் ஏவாளும் விழுந்து போயிட்டாங்க. தேவனுடைய திட்டம் முழுசும் உடைஞ்சு போச்சு.
தேவனை வந்தார், 2 பேரும் மறைச்சிக்கிறாங்க. தேவன் பார்த்தார், நீயே உன் நிர்வாணத்தை மூட முடியாது, நீயே உன் பாவத்திலிருந்து உன்னை மறைத்துக் கொள்ள முடியாது, நீயே உன் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஒருத்தர் இருக்கிறார், அவரால் மட்டும்தான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிய முடியும். ஆகையினால் தேவன் செஞ்சாரு, ஒரு ஆட்டை அடிச்சாரு. அந்த ரத்தம் தோய்ந்த அந்த ஆட்டுக்கடாவினுடைய அந்த தோல் எடுத்துட்டு வந்து 2 பேரையும் அப்படி மூடி விட்டார். அங்கே ஏவாளுக்கு மூடுகிறார், ஆதாமுக்கு மூடுறாரு. 2 பேரும் நிர்வாணம் மூடின பிறகு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். என்ன நடந்துச்சு? தோட்டத்திலிருந்து 2 பேரும் போறாங்க. சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட், 2 பேரும் தோட்டத்திட்டு வெளில போறாங்க. எப்படி போறாங்கன்னா, ரத்தம் தோய்ந்த ரத்தம் அங்கே சொட்டு ஊத்திட்டு இருக்குது. அந்த ஆட்டு தோளுடைய ரத்தம் அப்படியே ஊத்திட்டு இருக்குது. ரத்தம் ஊத்தி 2 பேரும் போயிருக்காங்க. தேவ தூதரெல்லாம் அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டாங்க. தோட்டத்தை விட்டு அங்கே வெளில போயிட்டாங்க. ஆதாம் கூப்பிட்டு இருக்கணும், மகத்தான யெகோவாவே, மகத்தான பிதாவே, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க எங்க இருக்கிறாங்க கேட்டு இருக்கணும். ஆனா அவர் வந்தாரு. இன்னைக்கும் கூட அவர் காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா நடந்துச்சு? தேடி வந்தாரு. அங்க ஒரு மகத்தான திட்டம் இருந்தது. எப்படி ரத்தத்தோடு கூட ஏதனை விட்டு வெளியே வந்தாங்களோ, திரும்ப ரத்தத்தோடு தான் உள்ள போக போறாங்க. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தோடு கூட தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ, அதே போல ஒரு ஆட்டுக்குட்டி தோட்டத்துல ரத்தம் சிந்தினது. ஏதன் தோட்டத்தை ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினதுங்க ஐயா. வேர்வையின் துளி எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த பையனுக்கு புத்தி தெளிந்தது. சாத்தான் இதுவரைக்கும் அவனை குழப்பி வச்சுட்டு இருந்தான். வாலிப காலத்துல லைஃப் என்ஜாய் பண்ணாம வேற எப்ப நீ என்ஜாய் பண்ண போற? இந்த வாலிப காலத்தை விட நீ பெரியவன கிழவனான பிறகு கிழவியான பிறகு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறியா? அவங்கள பாரு, இவங்கள பாரு, அதை பாரு, இதை பாரு, என்னடவோ சொல்லிட்டு இருந்தான். ஒரு காலகட்டம் வந்த பிறகு புத்தி தெளிந்தது. அங்க ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு வெளியே போன பிறகு ஒரு தேவதூதன் சொன்னான், நீ எழுந்து வீட்டுக்கு போ. இப்ப முடிவு பண்ணிட்டான், இனி எங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்ல மாட்டேன். எங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் உங்க மகன் வந்துட்டேன்ப்பா அப்படி சொல்ல. இல்லை, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவன் தகுதி இல்லாம என்ன சொல்லுவான்னா, உங்களுடைய வேலைக்காரர் ஒருவனாக என்ன நினைச்சுக்கங்க, அப்படிதான் போவானா. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த 2 சுவிசேஷம் ரொம்ப அற்புதமா இருக்கும். மார்க்கும் மத்தேயும். இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுகிறார். சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அறையப்பட்ட வரைக்கும் இதுவரைக்கும் என்ன சொன்னா, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா ஒன்றை காண்பியாமல் குமாரன் தானா செய்வது கிடையாது. யூதர்கள் இயேசு மேல அதிகமாக கோபம் கொள்வதற்கு காரணம் என்னன்னா, எப்பவும் தேவனை தன்னுடைய பிதா என்று சொல்லிக்கிட்டு இருப்பார். அதான் யூதருக்கு பிடிக்காம போயிடுச்சு. எப்ப பார்த்தா தேவனை பிதா சொல்லிட்டு இருப்பார். ஆனால் சிலுவையில் அறைந்து ஜீவன் போகிற அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இயேசு மத்தேயு இப்படி எழுதுகிறார், ஹேலி ஹேலி லாமா சபக்தானி. மார்க்கு கொஞ்சம் வித்தியாசமா எழுதுவார், யோலி யோலி லாமா சபக்தானி. ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி எழுது பாருங்க. அவர் ஹேலின்றாரு, இவர் யோலி லோ. நமக்கு படிக்கிற அது எதுவும் சொல்லுது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத பிரதர். இல்லை ஐயா, எபிரேய வார்த்தையும் இயேசு பேசின அராமிக் வார்த்தைகள். அராமிக்கில் தான் ஏழி, எபிரேய வார்த்தை ஏலி. ஆகையால் அவர் அராமி மொழியில தான் பேசினார். அராமி மொழி என்பது ஒரு விதமான சீரிய மொழியும் ஈப்ரு மொழியும் கலந்த ஒரு கலப்பு, ஒரு கொச்சையான வார்த்தை தான் பேசுகிற மொழி தான் அராமிக். இயேசு அராமிக்கு தான் பேசினார். இயேசுடைய காலகட்டத்தில் அராமிக்கு தான் பேசப்பட்டது. அப்போ அவர் அராமிக்கில் தான் சொல்றார், ஏழு ராம சபக்தானி. அங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, பார் எலியா கூப்பிடுறான், எலியா வருவானை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படி பார்த்தோம்னா, 22ஆம் வசனத்தில் தாவீது கத்துவார் பாருங்க, அது மெசியாவுடைய சங்கீதம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அதை தான் இயேசு அங்கே சொல்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த வசனம் அங்கே ஃபுல்ஃபில் ஆகிறது.
நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படி பார்த்தோம்னா, இயேசு இதுவரைக்கும் பிதாவே 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 ஃபாதர் ஃபாதர் சொல்லிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றாருன்னா என் தேவனே. அப்ப ஏன்னா அவர் குமாரன் என்ற நிலையில் இருந்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா, ஆதாம் காலம் முதற்கொண்டு கடைசி நபருடைய எல்லாருடைய பாவத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து அவர் மேல வச்சிட்டாரு. அவரே நமக்கு பாவமானார், நம்முடைய பாவமானார். அவர் பாவி கிடையாது, அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினால அவர் பாவமானார். இப்ப அந்த பாவத்தோட கூட இந்த குமாரன் சொல்றான் பாருங்க, எங்க அப்பாவை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்பா அப்படி சொல்ல போது கிடையாது, உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்க விரும்புறேன். இயேசு கூட என்ன செஞ்சானா, எல்லா பாவமும் அவர் மேல வந்த பிறகு தேவன் அவரை விட்டு விலகி போனார். இயேசு சொல்றாரு பாருங்க, கெத்செமனே தோட்டத்திலேயே அபிஷேகம் அவரை விட்டு விலகி போச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படிங்க, சர்வலோகத்தின் பாவத்தையும் பிதாவாகிய தேவன் கொண்டு வந்து அவர் மேலே வைத்த பிறகு, அவர் முழுவதுமாக பாவமாக்கப்பட்ட பிறகு, பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கக்கூடிய மகத்தான தேவன் அவரை விட்டு விலகி போயிட்டார். தேவன் விட்டு விலகி போன நமக்கு தெரியுமா? நல்ல மக்களுக்கு தேவனோடு கூட நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்களா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா, தேவன் உங்களை விட்டு விலகி போனாரா, நிச்சயம் தெரியும். அவன் தான் கிறிஸ்துவனா இருப்பான். நான் போற போக்கில் அப்படியே போயிட்டு இருப்பேன், இல்லை ஐயா அங்க ஏதோ தவறு இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றாரு கவனிங்க, நான் நிறைய பிரசங்க கேட்பேன், தீர்க்கதரிசி செய்தி கேட்பேன். ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர் யூபர் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்காரு, அவருடைய பல காரியத்தை நான் கேட்கறத என்ன வழக்கம் இருக்குது, அப்படிதான் கேட்பேன். அதனால பாஸ்டர் பாருங்க அதெல்லாம் கேட்க சொல்றாரு இல்லை, நான் ஊழியக்காரன் இருக்கிறதுனால எனக்கு சில நேரங்களில் சில காரியங்களுக்கு தேவையா இருக்கிறதுனால சில காரியத்தை கேட்பேன், நிறைய காரியம் கேட்பேன். அதுல மற்றவருடைய அந்த காரியத்துல நாலேஜ் வரும். நீங்க புரிஞ்சுக்கோங்க, மற்றவருடைய செய்தி கேட்பதனால நாலேஜ் வரும். ஓ, எபிரேய வார்த்தை அப்படி இருக்குது, கிரேக்க வார்த்தை எப்படி இருக்குது, லத்தீன் வார்த்தை எப்படி இருக்குது, ஆங்கிலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தீர்க்கதரிசி வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தீர்க்கதரிசி வார்த்தை எப்படி இருக்குங்க ஐயா? உங்களை வடிவமைக்கிற வார்த்தையா இருக்குங்க ஐயா. ஆக தீர்க்கதரிசி சொல்றா, சபையை வந்து சொல்றா, சபையே நான் உங்களிடத்துல மன்னிப்பு கோருகிறேன். அவர் யாரு? தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டாரு, அந்த விஷயத்தை சபையில வந்து சொல்றாரு. அட்வொகேட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இன்கம் டாக்ஸுக்காக பிரச்சனையில் அந்த பிரச்சனை இருந்தார். அட்வொகேட் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ண பிறகு அந்த அம்மா ஃபோன் எடுத்தாங்க, லேண்ட்லைன் ஃபோன் எடுத்துட்டு மறைச்சிட்டு சொல்கிறாங்க, பில் அட்வொகேட் நான் இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லு பில் நான் இல்லைன்னு சொல்லுவேன். சொல்லிவிட்டு எங்க அவர் இல்லைங்க, அவர் வெளில போயிட்டாருங்க. அந்த அம்மா சொல்லி முடியுது, இவர் வெளில போயிட்டார். அந்த அம்மா சொல்லி முடியுதுக்குள்ள இவர் வெளில போயிட்டார். வெளியே போய் முடிச்சுட்டு போன பிறகு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா நான் அவர் சொன்ன மாதிரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி இவர் வெளியே தானே இருந்தார். சில நேரத்தில் நம்ம எவ்வளோ அழகான மக்கள் பாருங்கள், நம்மளை போல் வந்து அவ்வளோ நம்ம நினச்சிப்போம், நம்ம நினைக்கிறோம் பிசாசு உங்களை அபிஷேகிப்பான், பிசாசு உங்களை அபிஷேகம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ சொன்னது கரெக்டு தான், நான் வெளியே தானே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சோன்னா ஐயா ஒன்றும் கிடையாது. முடிஞ்சோடனே அப்புறம் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து ஜெபிக்கிறதுக்காக கொண்டு வருகிறார். ஜெபிக்க வருகிறத அந்த பையனுக்காக அவர் ஜெபிக்க போகிறார். ஓ ஹீல் இன் ஜீசஸ் நேம் அப்படி சொல்ல போதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நீ ஒரு மாய்மாலக்காரன், நீ பொய் சொல்லிட்டீங்க வந்துட்டு இருக்கிற, நீ ஒரு மாய்மாலக்காரன் அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரா, அதுதான் தீர்க்கதரிசி. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுதான் மனவாட்டி செய்தி, அதுதான் உன்னை வடிவமைக்கிறதா இருக்கிறது. அவர் என்ன சொல்றார், ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னை போய் சரிப்படுத்திக்கிட்டு வரேன். எந்த ஆள் சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்னதான் காரியம் செஞ்சால் கூட ஜனத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய பில்டப் காட்டுவோம், நம்ம பெரிய பரிசுத்தவானை போல காட்டுவோம். ஆனால் ஒரு மனுஷன் இருந்தார், தான் செய்த தவறை தேவனிடத்திலும் சபையில் வந்து அப்படியே பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா நீங்களும் நானும் அந்த மனுஷன் லீடராக இருக்கிறாரு, அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். பரலோகம் ஆகையினால தான் அவருடைய வலது பக்கத்தில் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் எந்த நேரமும் இருக்க ஆரம்பிச்சது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேராக போயிட்டு அவர் போய் தேவனுடைய சமுத்திரம் போய் மன்னிப்பு கேட்குறாரு, ஐயா மன்னிச்சிட்டிங்கன்னா எனக்கு திரும்ப இந்த ஒரு அடையாளத்தை காட்டுங்களேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்டார், தேவனுடைய சமுத்திரத்தை சரிப்படுத்திட்ட பிறகு தேவன் மன்னித்தார். அவர் கேட்ட அடையாளம் முடிஞ்சுது. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஜெபிச்சுட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது அவருக்கு பர்சனல், அவருக்கும் தேவனுக்கும் உள்ள பர்சனல் லைஃப் வாழ்க்கை ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு தானே.
அதை வந்து சபையில் சொல்கிறாரு. அதை வந்து சபையில் சொல்லி சபையில் கூட ஒரு மன்னிப்பு கேட்கிறார். அது தாங்க மனவாட்டி செய்தி. மனவாட்டி செய்தியுடைய மேன்மை என்னன்னா புரிஞ்சுக்கணும்னா, ஆகையால் தான் இந்த 7 சபை காலமும் இந்த பரிபூர்ணமான மனவாட்டி வர அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனவாட்டியா ஏதோ சும்மா சபைக்கு போயிட்டு பாட்டு பாடிட்டு காணிக்க போட்டு வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு காரியமும் குற்றம் சாட்டப்படாமல் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே இருக்க, அதுக்காக தான் இந்த செய்தி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்துச்சு? இந்த பையன் சொல்றான், இனிமேல் எங்க அப்பா கிட்ட போய் அப்பான்னு கொடுக்க மாட்டேன். இயேசு மேல சர்வலோகத்தின் பாவத்தை கொண்டு வந்து வச்ச பிறகு இயேசு பிதாவை பிதா என்று கூப்பிட முடியாத நிலைக்கு நேரம் அவர் போயிட்டாரு. இப்ப என்ன சொல்ற? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனா இருந்தார். பிதாவும் பைபிள் சொல்லுது, அவர் எங்க இருந்தார்னா பிதாவின் மடியில் இருந்தார். பிதாவின் மடியில் இருந்த ஒரே குமாரன். சரிங்களா? பிதாவின் மடியில் இருந்த ஒரே குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா பிதா கைவிட்டுட்டார். எதுக்கு கைவிட்டுட்டாரு? என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம், சர்வலோகத்தின் பாவத்தை அவர் மேல கொண்டு போய் வச்சதினால, அவர் பாவமாக்கப்பட்டபடியால நீங்களும் நானும் திரும்ப தேவனோடு கூட சேர்வதற்காக அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. உனக்காக அவர் தேவனோடு கூட வச்சிருந்த உறவை துண்டிச்சிட்டு உன்னையும் என்னை இணைக்க பாலமாக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. இந்த பையனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேவதூதன் சொன்னான், எழுந்து வீட்டுக்கு போ. பையன் ரெடியாகி வரான். வீட்டிலேருந்து போன பையன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனவன் அவ்வளோதானா? அப்பா வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என் பிள்ளை வருவான், என் பிள்ளை வருவான், என் பிள்ளை வருவான் காத்துட்டு இருந்தாங்க. அப்பா கூட காத்துக்கிட்டே இருந்தார். பையன் அப்படியே மனசில் என்னென்னோ குழப்பம். வீட்டில் போனால் அப்பா சேர்ப்பாரா? அப்பா திரும்ப என்கிட்ட பழைய பழகுவாரா? தெரியல. இப்போ யோசனை பண்ணியிருந்தான். வீட்டுக்குள்ளே நெருங்க அவனுக்கு இருதயத்தில் சிந்தனையில் என்னென்னவோ எண்ணங்கள் வருது. அப்பா அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தார். சரி, அப்பா இப்போ என்ன சொல்லுவார்? இனிமேல் நீ என் முகத்தை முழிக்காத, உனக்கும் எனக்கும் உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் உன்னை எப்போதும் தலைமொழி விட்டேன். அந்த டைலாக்லாம் அப்பா சொல்லுவாரா? அம்மா என்ன செய்வாங்க? அப்படி வீட்டு வாசலில் இருந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி கொஞ்சம் அழுவாங்க. அம்மா தெரியும், அம்மா கொஞ்சம் அழுவாங்க. பையனுக்கு இந்த எல்லா சீனெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்பா இப்போ என்னை சேர்த்துக்குவாரா என்ன தெரியல. சரி, கடைசி ஒரு சான்ஸ் பார்க்கலாம். வீட்டில் அப்பா மகன் கூட வேணாம். எங்கள் வீட்டில் எத்தனை வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, ஒன்றுமே இல்லை, நான் உங்கள் வேலைக்காரனாக வரேன் அப்படி சொல்லிவிட்டு அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படி நினச்சிட்டு இந்த பையன் வரான். பையன் தூரத்துலேருந்து வருது. அப்பா பார்த்துட்டு இருந்தான். அவன் வருவானா அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். ஜன்னலில் பார்த்துட்டாரு. ஓ, அவன் தானா? ஐயோ, தெரியலையே, ஆளை மாறிட்டு இருக்கிறானே. இங்கிருந்து போகும்போது என் பிள்ளை எப்படியே இருந்தான், எவ்வளோ அழகா இருந்தான். இப்போ ஆளுடைய தோற்றமெல்லாம் மாறி போச்சு. அப்பா வயசான அப்பா வேகமாக கதவை திறந்தாரு. வெளியே ஓடுறாரு. அவன் வர்றாரு. அப்பா வர்றாரு. என்ன நடக்கும்போது தெரியல. அப்பா ஓடி போய் கையை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. இவருக்கு தன்னோட பிள்ளை கையில் கிடச்சிட்டான். அவருக்கு எங்கள் அப்பா அப்படி அன்பு திரும்ப கிடச்சிச்சு. இன்றைக்கும் கூட பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் தேவனை விட்டு விலகி போனீங்கன்னா திரும்ப நீங்கள் தேவன் பக்கத்தில் உங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திரும்ப வந்துட்ட பிறகு உடனே அப்பா பார்த்தாரு. வேலைக்காரலாம் கூப்பிட்டாரு. சரி போங்க, ஒரு காலை எடுத்து விருந்து செய்யுங்க, பிரியாணி செய்யுங்கப்பா. இந்த பையனுக்கு எப்போ பார்த்தா பிரியாணி பிடிக்கும், பிரியாணி செய்யுங்க. அப்புறம் அவனுக்கு குளிக்க வைங்க. குளிச்சாச்சு. புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. கையில் மோதிரம் கூட போட்டா தெரியுங்களா உங்களுக்கு? மோதிரம் போட்டாரா? மோதிரம்லாம் போட்டாருங்க ஐயா. அந்த ஆள் எப்படிப்பட்டவராக இருப்பார் பாருங்க, எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் அவர். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு மோதிரம்லாம் போட்டு விருந்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஆடல் போன்ற சத்தம்லாம் கேட்டுது. வீட்டில் விழா கோலமாக நடந்துட்டு இருக்குது. அந்த பெரிய பையன் வயல்லேருந்து இப்படி வரான். வந்தோன்னு கேட்குறான், என்ன சத்தங்கள் ஒரு மாதிரி இருக்குது? ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறான், ஏப்பா எங்கள் வீட்டில் தானே அந்த சத்தம்லாம் கேட்டுருக்குது. ஆமாம் உங்கள் வீட்டில் தான். என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல, எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லியே. உங்கள் தம்பி போனாரு, உங்கள் தம்பி திரும்ப வந்துட்டான்ப்பா. பையனுக்கு எங்கே ஷார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வீட்டில் நல்ல பிள்ளையா இருந்தேன் நான். எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தேன். வீட்டை விட்டு போய் சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் எங்கே போய் செலவு பண்ணானா? அந்த பையன் சொல்கிறான் பாருங்க, பெரிய வேசி இடத்துல எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வந்துட்டான்.
நான் இவ்வளவு நாள் உங்க வீட்லயே இருக்கிறேன்ப்பா, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற. ஆனா இவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு உன்னை மறந்து போயிட்டான். இப்ப அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விழா கொண்டாடுறீங்க, இது என்னடா அப்படிலாம் பையன் கத்துனான். அப்பா சொன்னாரு, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோட கூட தான் இருக்கிற, எனக்கு உண்டானது எல்லாமே உன்னுடையது, இந்த வீட்டில் என்கிட்ட கேட்க வேண்டியது கிடையாது, எல்லாம் உன்னதுதான். நான் இன்னும் கொஞ்ச நாள் கண்ண மூடிடுவேன், எல்லாம் உனக்கு தான் பெருசு சேரப்போகுது, எனக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையது தான். ஆனால் உன் சகோதரனாகி இவனும் மரித்தான். என்ன நடந்துச்சு? அவன் செத்துட்டானா? இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆதாம் செத்துட்டானா? வசனம் சொல்லுதுங்க ஐயா, இந்த கனியை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். எபிரேய வார்த்தை மூத். தீர்க்கதரிசி பல விஷயத்தை எபிரேய அதெல்லாம் பெருசா அதெல்லாம் விளக்க மாட்டாரு, பெரிய விஷயத்தை சிம்பிளா சொல்லிடுவார். அதனால தான் அந்த வார்த்தைக்கு பெருசா மதிப்பு இருக்காது. ஒரு 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 எபிரேய வல்லுநரை போல அதை அப்படிலாம் சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னால் தான் அதுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும். தீர்க்கதரிசி பெரிய விஷயத்த எளிமையா சொல்லிடுவார். மரணத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவார் தீர்க்கதரிசி? வேணும் பிரிவினை. மரணம் என்றால் பிரிவினை. அப்போ இதை புசிக்கும் நாளில மூத்தாவாய். மூத் என்றால் பிரிவினை. உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்திலிருந்து நீ பிரிக்கப்பட்டு போயிடுவாய். எப்பொழுது? ஸ்பிரிச்சுவலா உனக்கும் தேவனுக்கும் உள்ள விஷயத்தை நீ ஸ்பிரிச்சுவலா பிரிஞ்சிடுவேன். மரணம் ஆயிடும். உன்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து அதுல இருந்து நீ மறிச்சு போயிடுவேன். பிறகு இதுக்கு பிறகு சரீரத்தில் மரணம் ஏற்படும். நமக்கு மரணம்னா என்ன நடக்க போகுது? அப்படியே கண்ணை மூடி செத்து போயிடுவோம் பாருங்க. அதோட கடை மோளை அடிச்சு தூங்கி போயிடுவாங்க. அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் டெத் ஒன்று இருக்குது. ஆதாமுக்கு என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இதை புசிக்கும் நாளில சாகவே சாவா, இதை புசிக்கும் நாளில மூத்தாவாய். முஸ்லிம்ஸ் யாராச்சும் செத்து போயிட்டாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராச்சும் முஸ்லீம் பழகி இருக்கீங்களா? அவர் மவுத் ஆகிட்டார், எங்கள் வாப்பா மவுத் ஆகிட்டாருங்க. ஏறக்குறைய அரபு இந்த தூதரை கூட பார்த்தீங்கன்னா அரபுல மலாக்குன்னு எபிரேய வார்த்தையை கொஞ்சம் எபிரேல இருந்தது மருவி போனதான் அரபு மொழி. சரி இருக்கட்டும். அப்படின்னா என்ன நடந்தது? இதை புசிக்கும் நாளிலே செத்து போயிட்டான். ஆதாம் செத்து போயிட்டான். எப்படி செத்து போனா? சரீரம் செத்து போவதுக்கு ஏறக்குறைய 900 வருஷம் வரைக்கும் அவர் இருந்தார். 930 வருஷம் இருந்தார். அப்பதான் சரீரம் செத்து போச்சு. ஆனால் ஆவியில அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. அது போலதான் அப்பாவை விட்டு இந்த பையன் எப்ப போனானோ அப்ப அப்பாவோட கூட இந்த ஐக்கியம் அவனோட கூட பிரிவினை ஆயிடுச்சு. அவன் செத்து போனான். திரும்ப அவனுக்கு தெளிவு வந்த போது அவன் திரும்ப அப்பா கிட்ட வந்துட்டான். அப்பா கிட்ட வந்த பிறகு தன்னோட தவறெல்லாம் சொல்லிட்டான். நான் செஞ்ச தப்பு தான். நானா, உங்க அன்பு எவ்வளவு பெருசு. நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க. எனக்கு அப்ப ஒன்னும் புரியல. ஏன்னா நீங்க எதை பார்த்தாலும் கண்டிக்கிறது போலவே தெரிஞ்சுது, எப்ப பார்த்தாலும் திட்டுறது போலவே தெரிஞ்சுது. உங்களுடைய அன்பை நான் ருசிக்கவே இல்லை. வெளியே போன பிறகுதான் என் மேல நீங்க எவ்வளவு அன்பா இருந்தீங்க, எனக்காக நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறீங்க, எனக்காக எத்தனையோ விஷயத்தை தியாகம் பண்ணி என் பிள்ளை நான் படுற கஷ்டப்படக்கூடாது, என் பையன் நல்ல நிலையில வரணும், நல்லா படிக்கணும், நல்ல பெரிய லெவல்ல வரணும், அதுக்காக பல பெற்றோருக்கு தியாகம் பண்றோம். வெளியே போன பிறகுதான் அப்பாவுடைய அருமையெல்லாம் தெரிஞ்சது. நிழல்ல இருக்கிற வரைக்கும் வெயில் உடைய அருமை தெரியாது. எப்போ நிழலை விட்டு வெயிலுக்கு போறோமோ அப்போதான் தெரியும், ஓய்யோ எவ்வளவு வெயிலா இருக்குது. தேவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவன் உங்களை பாதுகாக்கிறது, உங்களை பராமரிக்கிறது, உங்களை போஷிக்கிறது, உங்களுடைய எதிர்காலங்களை வடிவமைப்பது எல்லாமே நம்ம மறந்து போறோம். தேவனை விட்டு சாத்தான் சொல்ற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வெளியே போயிட்டீங்கன்னா தான் தெரியும் தேவன் இவ்வளவு மகத்துவமானவராக இருந்தார், தேவன் இவ்வளவு மகத்துவமானவராக இருந்தார். என்னோட ஆரம்ப காலகட்டத்தில், வாலிப காலகட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு சரியா 1 வருஷம் தான் இருக்கும். 1 வருஷத்துக்கு பிறகு வாழ்க்கையை அப்படி தலைக்கீழே மாறி போச்சு. குடும்பம் நான் நினைச்சது எதுவும் நடக்கல. நான் ஈஸியா இயேசுவெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். ஏன்னா யாரும் கேட்கறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் கிடையாது. எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம். நான் குடிச்சிருக்கலாம், வேற எந்த பழக்கம் எதை வேணா செய்யலாம். என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. எதை வேணா செஞ்சிருக்கலாம். அப்போ நான் பயந்த ஒரே ஒரு காரியம், நான் எதுக்கு பயந்தேன்னா, ஆண்டவரே நான் உண்மை விட்டு தூரம் போயிடக்கூடாதுங்க. ஆண்டவரே
உண்மை விட்டு விலகி போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உண்மை பற்றி கொள்ளக்கூடிய அந்த இறுதி எனக்கு வேணும். அந்த நல்ல ராஜாவை பற்றி கொண்டபடியால்தான் இன்னைக்கு இங்கே இருந்துட்டு உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு அவரை பற்றி கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை அவரே கொடுத்தார். பிசாசு பல விஷயத்துல பல குழப்பங்களை உண்டு பண்ணினான். மற்றவங்களெல்லாம் ஜெபம் பண்ண உடனே கிடைக்கும், எனக்கு ஜெபம் பண்ணா எதுவும் நடக்காது, எதுவும் கிடைக்காது. போட்டுக்கிறதுக்கு சட்டை கிடையாது, இருந்த துணியெல்லாம் போச்சு, ஒரே ஒரு சட்டையை தோச்சு போட்டுருக்கிறேன். வாழ்க்கை எல்லாமே மாறி போச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை எடுத்துக்கிட்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும். என் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கல. இயேசுவை விட்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவருடைய அன்பை ருசிச்சவங்களுக்கு தான் அவருடைய அன்பு என்னன்னு தெரியும். ஆகதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, மரணமானாலும் ஜீவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த அன்பை ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஐயா, அந்த அன்பை விட்டு போக முடியாதுங்க ஐயா. பவுல் சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு ஆழத்தை பார்க்க முடியல, ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு அகலம், ஆழம், நீளம், உயரத்தை பார்க்கவே முடியாது. நீ அவரை எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளோ டெப்த்து போயிட்டே இருக்கும். அவருடைய நேசம் பெருசு, அவருடைய நேசம் பெருசு, அவருடைய நேசம் பெருசு. எதுவும் இல்லை, இயேசு மறக்க முடியுமா? முடியாது ஐயா. ஆகையால் யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டா கூட அவர் மேல் நம்பிக்கையா இருக்கார். எது நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். ஆகையால் இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரியே, இன்றைக்கு நம்ம சபைக்கு வரலாம், தேவனோட ஜெபிக்கலாம். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆதாம் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அவன் உயிரோடு தான் இருந்தான். ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த நல்ல ஃபெலோஷிப் துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. அவனும் தேவனும் கை கோர்த்து நடக்க, ஆதாமும் தேவனும் ஏதனில கை கோர்த்து நடக்க முடியும். ஆனால் அந்த அனுபவம் எல்லாம் போச்சு, அந்த அனுபவம் எல்லாம் போச்சு. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்ப அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்னைக்கு தேவனோடு பேச முடியுமா? பேச முடியும். தேவனோடு நடக்க முடியுமா? நடக்க முடியும். தீர்க்கதரிசிகிட்ட கேட்டாரு, நீ என்னோட நடக்கிறியான்னு கேட்டாரு. எப்படிப்பட்ட வார்த்தைங்க ஐயா! நம்ம பெருசா பேசுவோம், அன்னைக்கு ஏனோக்கு நடந்தான், ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சான். ஏப்பா, இந்த காலத்துல ஒரு மனுஷன் நடந்தாருங்க ஐயா. அவர் நடந்தார் பேசுற காலம் கிடையாது. இன்னைக்கு நான் நடப்பேன், நீங்க நடப்பேன். இன்னைக்கு தேவனோடு கூட நடக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு மனவாட்டி வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? இன்னைக்கு பழைய ஜெபங்கள் இருக்கிறதா? பழைய வாழ்க்கை இருக்கிறதா? சமீபத்தில் ஒரு நபருக்கு ஹார்ட் பிரச்சனை. கடந்த வாரத்தில் நான் போயிட்டு பார்த்துட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு ஸ்டென்ட்டு வைக்கணும்னு சொன்னாங்களா. ஏற்கனவே ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்கா, 2வது முறை ஸ்டென்ட்டு வைக்க வேண்டாம், வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிற நேரத்தில் பக்கத்தில் வேறு ஒரு இந்து நபருக்கு நான் ஜெபிக்கிற நேரத்தில் இப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஏற்கனவே இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு நபருக்கு நான் ஜெபிச்சேம்மா, பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். தேவன் அந்த அம்மாவை தொட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலை, நான் வந்துட்டேன். திரும்ப வேறொரு சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர நேரத்தில் வேறொரு நபர்கிட்ட கேட்குற நேரத்தில், அன்னைக்கு ஆப்ரேஷன் என்னைக்கு சொன்னாங்களோ அன்றைக்கி பெரிய டாக்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாராம், ஆப்ரேஷன் வேணாம், இந்த அம்மாவுக்கு மாத்திரை சாப்பிட்டா போதும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இயேசு இன்றைக்கி அற்புதம் செய்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு நபருக்கு ஜெபிச்சிட்டேன். இவங்களுக்கும் சுகமாயிட்டு இந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, என்ன ஆச்சு? அவங்களை ஃபோன் பண்ணி விசாரித்த பிறகு அவங்க சொன்னாங்க, டாக்டர் வந்தார், டாக்டர் வந்துட்டு மாத்திரையில் சரிப்படுத்திக்கலாம், திரும்ப ஒரு ஸ்டென்ட் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சொன்ன பிறகு ஒரு வார்த்தை சொன்னான், இப்போலாம் முந்தி மாதிரி இல்லை, அப்போ கூட ஜெபிக்கும், ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபிக்குது. ஏன் என்ன நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஃபார்மாலிட்டி ஜெபம் வேறு, உண்மையாக தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் வேறு. இன்றைக்கி தேவன் எப்படி விரும்புகிறார்னா, கண்மூடித்தனமாக ஏற்கனவே ஜெபம் பண்ண பாருங்க, கண்மூடித்தனமாக அவரை நேசிச்சோம் பாருங்க, கண்மூடித்தனமாக அவர் எந்த நேரமும் கட்டி பிடிச்சி பாருங்க, அவர் காலை இருக்க கட்டி போவோம். அதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோமா? சபைக்கு வரலாம், உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? தேவனை எழுந்து போயிருக்கிறோமா? நம்ம யாரும் எழுந்திருக்காம உங்களுடைய இறுதி நாடத்தில் ஒன்று பதியிட்டு ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக இருக்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? தேவன் கேட்கிறார் பாருங்க, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை?
உன்னை நேசிப்பதற்காக தான் பரலோகத்தில் தேவ தூதரெல்லாம் புகழக்கூடியவர், கேருபின் சேராபின் மத்தியில் இருந்த மகா பெரிய தேவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூமியில மனுஷனை போல, அடிமையை போல, மனுஷன் சொல்வதை விட ஒரு அடிமையை போல இந்த பூமிக்கு வந்தார்கள் ஐயா. உன்னை நேசிப்பதற்காக, என்னை நேசிப்பதற்காக, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. எல்லாருக்கும் முன்னாடியும் ஆதாம் சன் ஆஃப் காட் அதை நிரூபிக்கும்படியாக, நீயும் கூட தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படியாக தான் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். எனக்கு அந்த உறவு நம்மகிட்ட எப்படி இருக்குது? நம்ம சபைக்கு வரலாம், பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் இருந்த அந்த காரியத்தை நம்ம எழுந்து போயிட்டு இருக்கிறோமா? தேவன் உங்ககிட்ட அந்த பழைய அன்பை எதிர்பார்க்கிறார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத குழப்பங்களை, தேவையில்லாத பேச்ச நீ கேட்காம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்துப்பார். தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் இல்லை. உங்களை கைவிடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. நீ அவருடைய பிள்ளை, நீ சொத்து, அவருடைய சொத்தா இருக்கிற. புதுப்பிச்சுக்கோமே நம்ம வாழ்க்கையை. சிம்சோன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். கண்ணு போச்சு, பெலன் போச்சு, எல்லாமே போச்சு. சிம்சோனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ அவன் எல்லாருக்கும் முன்னாடி வேடிக்கை காட்டுகிற ஒரு கோமாளியை போல வந்து மாறிட்டான். தன்னுடைய தவறெல்லாம் உணர்ந்துட்டான். நான் எப்படிலாம் இருந்தேன், என் தேவனை இழந்து போயிட்டேன்னு. இப்போ அவன் சொல்றான், ஜஸ்ட் ஒன் மோர் லார்ட். இந்த ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர், ஒரு விஷயம் ஆண்டவரை. தேவன் இறங்கினாரு, அவன் இழந்த பலத்தை திரும்ப கொடுத்தாரு. அவன் உயிரோடு இருந்த போது நடந்ததை விட இப்போது அவன் செய்தது மகத்துவமா இருந்தது. கர்த்தர் உன் கையை திரும்ப இருக்க பற்றிக்கொள்ள விரும்புகிறார். உன் கையை அவரை பிடிச்சிக்க தேவன் விரும்புகிறாரு. நீ அவருக்கு தேவை. உன்னை அவர் உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. நீ வேலை செய்யற இடத்துல நீ யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறாரு. நீ படிக்கிற இடத்துல நீ யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறாரு. நீ யாரோடு கூட சேர்ந்துட்டு அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாது. நீ தேவனுக்கு தேவை, தேவனுக்கு தேவை, தேவனுக்கு தேவை, தேவனுக்கு தேவை. பயபக்தியோடு கூட கண்களை மூடி ஒரு அன்பையான பாடலை பாட போகிறோம். பிறகு நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? 1228வது பாட்டு, புது பாட்டு புத்தகத்தில் 1228வது பாட்டு. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தோம் வாழிலே உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தோம் வாழிலே உன்னை இழந்ததினா. தேடி என்னை அனுப்பினார், ஓடி வந்து மாறினார். தேடி ரட்சிக்க தீரா என்னை அனுப்பினார், ஓடி வந்து மாறினார். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? பாவம்
பரிசுத்தனா ஆவை உன்னை அழைக்கின்றேன் பாவம் பாரம் பரிசுத்தனா பாவி உன்னை அழைக்கின்றேன் பாவம் யாவும் சுமக்கின்றேன் தன்னில் நிலைப்பானவா பாவம் யாவும் சுமக்கின்றேன் தன்னில் நிலைப்பானவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா பாவத்தின் போரத்தை பாதகத்தின் முடிவினை அதோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சிலுவையிலே சரியானை காவி உனக்காய் பரிகாச சிலுவையிலே சரியானை காவி உனக்காய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இயேசு நம்மை பார்த்து என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா? அன்னைக்கு பேதுரு பார்த்து சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறையா? ஒரு சின்ன பிள்ளை அம்மா கிட்ட வந்து அந்த அன்பை கெஞ்சிருந்த போலவே, ஐயா அவர் மகா பெரியவர், ஐயா தூதரெல்லாம் புகழக்கூடிய மகா உன்னத, அவருடைய பேரை சொல்றது கூட நம்ம அருகதை கிடையாது. அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். அவர் இப்ப நம்ம கிட்ட வந்து கேட்கிறார், என்ன நேசிக்கிறியா? என்னை நேசிக்கிறியா? பாவத்தின் அகோரத்தை பார். நான் பரலோகத்தை விட்டு இறங்கிட்டு கல்வாரியில தொங்கிட்டு இருக்கிறேன். ஒரு கேவலமானவன் வந்து காரியா முகத்தை துப்புறான். அவன் இந்த பரியாசம் பண்றான். எதற்காக? உன்னை பார்த்த உனக்காக உனக்காக எனக்காக எனக்காக எனக்காக. அந்த வாழ்க்கை இயேசுக்கு மட்டும் நான் ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தேனா, நான் அடிக்கடிக்கு சொல்றது போலவே நான் எங்கேயோ ஒரு குடிகாரனாக எங்கேயோ இருந்திருப்பேன். எங்கேயோ வாழ்க்கை எங்கேயோ சுண்ணாம்பனமாக்கப்பட்டிருக்கோம். சபிக்கப்பட்டவனாக சாபம் நிறைந்தவனாக எங்கேயோ வாழ்ந்திருப்பேன். என்ன தேடி அந்த மகா பெரிய தேவன் வந்தார் ஐயா. அவர் பேரை சொல்றதுக்கு கூட நான் அருகதை கிடையாது. எங்கேயோ இருந்து என்னை தேடி வந்து என் கையை அவர் இறுக பற்றி கொண்டார். அந்த ராஜாவுடைய காலை கட்டி பிடிச்சு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். இந்த 40 வருஷம் அவருடைய காலை பற்றிக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். என் வாழ்க்கையில வந்து எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ், எத்தனையோ ஏற்றத்தாழ்வு, எத்தனையோ முறை எங்களோட படகு முழுகி போயிடும் நினைக்கிற நேரத்துல எல்லாம் கடல் மேல நடந்து வந்து இறையாது அமைதியா என்று சொல்லி எங்க படகு அவர் ஸ்மூத்தா கொண்டு போனார். எத்தனையோ காரியத்துல நான் விழுந்து போகாதபடிக்கு தேவனை கிருபையாய் பாதுகாத்தார். அவர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். அருமையான வாலிபனு யாரா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபரோடு கூட பரிசுத்தாவே பேசிட்டு இருக்கிறாரு. ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு எங்க? நீ ஆதியில எப்படியெல்லாம் நீ என்ன நேசிச்ச, ஆதியில உனக்கு எனக்கு உள்ள பெரிய ஐக்கியம் இருந்தது. இன்னைக்கு நீ அல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தூரமா விலகி போயிருக்கிற. தேவனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு எங்கேயோ துண்டிச்சிட்டு நீ தேவன் எழுந்துட்டு இருக்கிற. தேவன் திரும்ப அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். தேவன் திரும்ப உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த பழைய அன்பை புதுப்பிச்சுக்கொள்ள தேவன் விரும்புகிறாரு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி மிகுந்த பயபக்தியோடு கூட
பாடின அந்த பாடலுடைய கடைசி சரணத்தை நாம திரும்ப பாடப்போம். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் கூட என்னால நேசிக்காமல் இருக்க முடியுமோ? சேர்ந்து பாடுவோமே. உம்மை என்னை நேசிக்கின்றேனே, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இந்த மத்தியான நேரத்தில் தேவன் திரும்ப உன்னுடைய கரத்தை இறுக பற்றி கொள்ள விரும்புகிறார். ஆதியில உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த காரியத்தெல்லாம் இழந்து போயிருக்கிற, திரும்ப தேவன் உன்னை புதுப்பித்துக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம தேவனுடைய கையை பிடிச்சா நம்ம விட்டுடுவோம். அவர் நம்மளோட கரத்தை இறுக பற்றி கொள்ள சொல்லுங்க. ஐயா நீங்க என் கையை இறுக பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. என்னோட ஜெப வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. நான் வெளியே எல்லாருக்கும் கூட நல்லவனை போல இருக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு தூரம் விட்டு விலகி போயிட்டு எனக்கு தான் தெரியும் ஆண்டவரே. பிசாசு என்னை ரொம்ப ஏமாத்திட்டான். பிசாசு சொல்ற சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். பிசாசு சொன்ன எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சு நாம இழந்து போயிட்டு இருக்கிறான் ஆண்டவரே. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. திரும்ப என்னோட வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க. அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. தேவ ஆவியானவங்களோடு பேசி இருப்பார். ஏன்னா உங்களுடைய இருதயத்தை ஏன் திரும்ப அவருக்கு தரக்கூடாது? ஓ ஆண்டவரே, நான் திரும்ப அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னோட தவறெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. என்னோட மீறுதெல்லாம் மன்னிங்க ஐயா. என் தகப்பின் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்வதற்கு கூட நான் தகுதியானவன் கிடையாது. நான் உங்க வேலைக்கார ஒருத்தனா இருக்கிறேன். அப்பா ஏதாச்சும் கேட்பாரு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அவன் மேல உள்ள அவன் ரட்சிப்பெல்லாம் எழுந்து போன நிலையில இருந்தான். அவனுக்கு திரும்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினாரு. அவனை குளிக்க வச்சாரு. அவன் பாவ கரையெல்லாம் நீக்கினாரு. திரும்ப அவனை குளிக்க வச்சாரு. அப்பா திரும்ப அவர் கையில போட்டுதான் பாருங்க ஒரு அத்தாரிட்டி மோந்திரம், அதை எடுத்து போட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவன் தான் என் பிள்ளை. அதுக்கு அடையாளமா பரிசுத்த ஆவி முத்திரையாக தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு கடாவை அடிச்சு வீட்டுல பெரிய விருந்து. பெரிய பையன் வந்து கேட்கிறான், என்னப்பா நடந்துச்சு? அவன் காணாமல் போனான், இப்போதோ அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் மரித்தான், இப்பொழுதே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். இங்க உள்ள அநேகரை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன்னை ஆவிய தேவனுக்கு ஒப்புக்கொடு, உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடு. தேவனுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவரார். நான் ஜெபிக்கிற நேரத்துல தேவன் உங்களோடு பேசி இருப்பாரு. ஏன்னா எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியா இருக்கிற நேரத்துல உங்களுடைய கரத்தை உயர்த்துங்களேன். ஆண்டவரே என் கையை நீங்க பிடிச்சிக்கங்க ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிச்சிக்கங்க ஆண்டவரே. நான் பிடிச்சா விட்டுடுவோம் ஆண்டவரே. என் கையை நீங்க பிடிச்சிக்கங்க ஐயா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நான் நிறைய விஷயத்த குழம்பி போறேன், நிறைய விஷயத்த நான் தப்பு பண்றேன், யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாரும் நல்லவங்க நினைச்சுக்கிறேன். நாம விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் ஆண்டவரே. Just one more Lord, just one more Lord, just one more Lord. தேவனங்களோடு பேசியிருந்தா உங்களை வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு உங்களை நடத்த விரும்புகிறார். இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம். சாத்தான் உங்களை இதுவரைக்கும் ஏமாத்தி வச்சிருந்த எல்லா பிசாசுடைய வல்லமையிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஜெபிக்கலாமே. ஓ எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய ஊழியக்காரன் நான் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கல்வாரி சிலுவை அண்டைக்கு கொண்டு வருகிற ஐயா. ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்துக்காக இந்த காரியத்தை பேசும்படியாக நீ என்னை அனுமதித்திரோ ஆண்டவரே, நீர் சொன்ன காரியத்தை நான் சபைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிற ஐயா. எங்களால எதனால் செய்ய முடியுமா? என்னால எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. இவருக்காக கல்வாரியை ஜீவனை கொடுத்தவர் நீங்க. இவருக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினவர் நீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே
மீட்டுக் கொள்ளும்படியாக நான் வேண்டுகிறேன் ஐயா. பிசாசு அவளை ஏமாற்றி வைத்திருக்கிற எல்லா கர்த்தாவே இந்த ஏமாற்று காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால அவிசுவாசமே பிசாசே இவரை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி ஓடி போய் என்று கட்டளையிடுகிறேன். இனி இவர்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நான் கட்டளையிடுகிறேன். ரட்சகா, உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை இறுக பற்றிக் கொண்டு நீங்க நடத்தும்படியாக வேண்டுகிறோம் ஐயா. இந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும் ஐயா. தேவனும் அவங்களும் சேர்ந்து நடக்க உதவி செய்யுங்க. தேவனோடு கூட அனுதினமும் பேசுகிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட கிட்டி சேரக்கூடிய ஒரு அனுபவத்தை தாங்க ஐயா. அதே போல எங்க சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களை எல்லாம் உங்களுடைய கருத்தில் வைக்கிற ஐயா. படிக்கிற பிள்ளைங்களை உங்களுடைய கருத்தில் வைக்கிறியா. பிள்ளைகளை நீங்க கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் மீது உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தம் இருக்கட்டும் ஐயா. பெரியவர்கள் மீது உங்களுடைய ரத்தம் இருக்கட்டும் ஐயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சின்ன கோரஸ் பாடி முடிச்சிருவோமா? All to Jesus I surrender. All to Jesus I surrender. All to Thee, my Savior. I will never love and trust Him in His presence daily. I surrender all. I surrender all to Jesus I surrender. I give myself to Thee. Fill me with Thy love and comfort. Your resting fall on me. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.